ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாசிக்கவும் எழுதவும் தெரியாது. அப்படி இருந்தும் அவர் கொண்டு வந்த வேதம் மிக மிக உயர்ந்த தரத்தில் இருக்கிறது என்ற ஒரு சாராம்சத்தை நேற்று பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு நூல் ஒரு உயர்ந்த தரத்தில் இருக்குன்னு சொன்னால் அதில் கொச்சையான வார்த்தைகள் இருக்கக்கூடாது. சுத்தமான இலக்கண ரீதியான வார்த்தைகள் தான் இடம்பெற வேண்டும். இப்போ எழுத படிக்க தெரியாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை இறைவேதம்னு சொன்னாங்களோ அதில் நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான சொற்கள்லாம் இருக்காது. முழுமையாக தெளிவான சொற்களை கொண்டு குர்ஆன் அமைக்கப்பட்டிருக்கிறது. பேச்சில் பேசும் பொழுது ஒரு கோர்வை நம்ம அவசியம் கிடையாது. நம்ம பாட்டு பேசிகிட்டே இருக்கலாம். முதல் வரி இப்படி இருந்தால் ரெண்டாவது வரி இப்படி இருக்கணும், மூணாவது இப்படி இருக்கணும்னு ஏதாவது ரூல் இருக்கா? பேசுகிறதுக்கு அப்படி ரூல் கிடையாது. ஆனால் ஒரு இலக்கியம் படைக்கிறதா என்ன இருக்கணும், முதல் வரி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அதில் 4 வார்த்தை இருந்தால் ரெண்டாவது வரையிலையும் 4 வார்த்தை இருக்கணும். அது இந்த எழுத்தில் முடிந்தால் அடுத்த எழுத்தும் வரியும் இந்த எழுத்தில் முடியணும். இப்படிங்கிற மாதிரியான விதிமுறைகள் எல்லாம் கவிதைகளாக ஒரு இலக்கியமாக படைக்கும் பொழுது இருக்கிறது. அதை தமிழை பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவர் அதை உடைச்சார். அவர் நினைஞ்சார்னா 1.25 அடி 4 3 தான். முதல் வரியில் 4, ரெண்டாவது வரியில் 3, இதே ஸ்டைலில் அவர் கொண்டு, அது ஒரு வித்தியாசமான ஒரு நடை தான். இருந்தாலும் அது அந்த அடிப்படையில் எல்லாமே இருக்கும். எந்த வரியை எந்த குறளை எடுத்துக்கொண்டாலும் அது 1.25 அடிம்பாங்க. 1.25 அடின்னா 4 வரி 4 வார்த்தை முதல் லைனில் இருக்கும், ரெண்டாவது லைனில் 3 வார்த்தை இருக்கும். இப்படி எல்லா குறளுமே இருக்கும். இப்படி ஒரு சீரோட ஒரு ஒழுங்கோடு தான் என்ன செய்வாங்க, இலக்கியம் படைக்கிறவங்க எழுதுவாங்க. ஆனால் சாதாரண பேசுகிறோம்ல, அதுக்கு எந்த ஒரு ரூலும் கிடையாது. எப்படி வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் முந்தி போடலாம், எந்த வார்த்தையை வேணாலும் சொல்லலாம். அதுக்கு எந்த ஒரு விதிமுறையுமே கிடையாது. இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இந்த வழிமுறையை கையாளலை. எந்த வழிமுறை? ஒரு கவிதை என்று சொல்வதற்கு, இலக்கியம் என்று சொல்வதற்கு என்னென்ன விதியை வச்சிருக்கிறாங்களோ அந்த விதிப்படி குர்ஆன் இல்லை. என்ன விதி வச்சுருக்கிறாங்கன்னா, ஒரு இத்தனை வரியில் இருக்கணும், முதல் வரி எப்படின்னா ரெண்டாவது வரி இப்படி இருக்கணும்லாம் சொல்கிறாங்கல்ல, அப்படி கிடையாது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஒரு வசனம்னு சொல்கிறோம். ஒரு வசனத்தில் 20 வார்த்தை கூட இருக்கும். ஒரு வசனத்தில் 10 வார்த்தை கூட இருக்கும். ஒரு வசனத்தில் 5 வார்த்தை கூட இருக்கும். குர்ஆனில் ஒரு வசனத்தில் 3 வார்த்தை கூட இருக்கும். சில நேரங்களில் ஒரு வார்த்தையே ஒரு வசனமாகலாம் இருக்கும். இந்த மாதிரி அமைச்சாங்கன்னு சொன்னால் அதில் கவிதையுடைய அந்த தரம் கிடைக்காது. பொதுவாக இந்த கவிதை நடையை கொண்டு வர்றதா இருந்தால் முந்தி உள்ளதை பார்த்து அடுத்ததை பார்த்து அப்படி ஒவ்வொரு கண்ணியும் ஒரே மாதிரி அமைப்பில் என்ன செய்வாங்க, எதுகை மூனைன்னு பலவிதமான விதிமுறைகள்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் பேணி தான் கவிஞர்கள் தங்களுடைய திறமையை மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. குர்ஆன் அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. பெரிய பெரிய 1.5 பக்கத்துக்கு வரக்கூடிய வசனங்களும் இருக்குது. அதே நேரத்தில் 2-3 வார்த்தையில் அடங்கக்கூடிய வசனங்களும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நூல் இருக்கும் என்று சொன்னால் அதில் இந்த இசை நயம் வராது. இசை ராகம் வரணும்ல, ராகமாக படிக்கிறதா இருந்தால் அதில் உள்ள மாதிரி முதல் வரி மாதிரி ரெண்டாவது வரி வந்தால் தான் அந்த ராகத்தை, ஒரு இசையை ஒரு கவர்ச்சிகரமாக அதை கொண்டு வர முடியும். குர்ஆனில் இந்த இசையை கொண்டு வருவதற்கு என்னென்ன அம்சங்களை கவிஞர்கள் அந்த கவிதை துறையில் உள்ளவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்களோ அது எல்லாத்தையும் தூர தள்ளிவிட்டு குர்ஆன் என்ன செய்யுதுன்னு கேட்டால் சம்மந்தம் இல்லாமல் ஒரு 15 வார்த்தையில் ஒரு வசனம், அதுக்கு 4 வார்த்தையில் ஒரு வசனம், அதுக்கு 3 வார்த்தையில் ஒரு வசனம், இப்படி ஒரு சீரான முறையில் இல்லாமல் தான் குர்ஆனுடைய வசனம் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி அமைக்கப்பட்ட எந்த ஒரு நூல்லையுமே ஒரு ராகத்தை, ஒரு இசையை கொண்டு வரவே இயலாது. ராகம் கொண்டு வரதா இருந்தால் சீர் அமைக்கணும். இசை அமைத்தல்னு இருக்குது. அந்த புலவர்கள் அதே மாதிரி எழுதணும், இசை அமைக்கிறவர் அந்த மாதிரி கொண்டு வரணும். அப்படி இருந்தால் தான் அந்த ராகத்தை கொண்டு வர முடியும். குர்ஆனுடைய முக்கியமான சிறப்பு என்னன்னு கேட்டால், எழுத படிக்க தெரியாதவராக இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் கொண்டு வந்த குர்ஆனில் கொச்சையான நடைமுறையில் இலக்கணத்துக்கு மாற்றமான எந்த ஒரு சொற்பிரயோகமும் இருக்கவில்லை. அதே நேரத்தில் ஒரு வசனத்துக்கும் அடுத்த வசனத்துக்கும் ஒரு தொடர்பு அளவில் ஏதாவது ஒரு வித்தியாசங்கள் இல்லாமல் அமைக்கணும்னு இருக்கான்னு அப்படியும் கிடையாது. திடீர்னு பெரிய வசனமாக இருக்கும், திடீர்னு சின்ன வசனமாக இருக்கும், இப்படிலாம் இருக்கும். இப்படி அமைக்கப்பட்ட எந்த ஒரு நூலாக இருந்தாலும் சரிதான் அதில் இசை நயத்தை கொண்டு வரவே முடியாது.
இதுதான் குர்ஆனுடைய முக்கியமான அற்புதமாக தான். இசையை எதில் கொண்டு வர முடியாதோ அந்த மாதிரி ஒரு நடையை இஸ்லாம் வந்து தேர்ந்தெடுத்து அதை வந்து இறை வேதம் ரசூலுல்லாஹ் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அந்த இசைக்கு மயங்குறாங்க எல்லாரும். அந்த அரபுகள் என்ன செய்கிறாங்கன்னா, இதனடா இது கவிதையிலையும் சேர மாட்டேங்குது, கவிதைன்னா அதுக்கு யாப்பு அந்த மாதிரிலாம் எதுகை மோனைன்னு பல சட்டங்கள் இருக்கிறது, அந்த சட்டத்திலையும் அடங்க மாட்டேங்குது. அதே நேரத்தில் வந்து கவிதைகளில் கிடைக்கிற இனிமையை விட இவர் குர்ஆன் என்ற எதை ஓதி காட்டுகிறாரோ அதில் வந்து பெரிய இனிமை இருக்குதே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா, அந்த அரபுகள் வந்து ஆச்சரியப்பட்டாங்க. ஆச்சரியப்பட்டது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்னாங்க, லா தஸ்மௌலி ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் வந்து கேட்காதீங்க, கேட்டால் மயங்கிடுவீங்க. குர்ஆனை யார் சொல்கிறா? மக்கத்தில் உள்ள காஃபிர்கள். அந்த மக்களுக்கு சொன்ன அறிவுரை என்னன்னு கேட்டால், அவர் குர்ஆன் எதையாவது சொன்னால் கேட்டுக்கூடாதே, அவர் சும்மா ஏதாவது பேசினா கூட கேளுங்க, குர்ஆன் சொன்னார்னு கேட்கக்கூடாது. என்ன அர்த்தம்? அந்த குர்ஆன் வந்து அப்படியே அந்த ஓதக்கூடிய அந்த விதம் வந்து மக்களை ஈர்த்தினபடியே அப்படி மதிமயங்கிடுவாங்க, அதில் ஒரு அதிசயமான ஒரு அமைப்பு அதில் இருக்குது என்று மக்காவோட உள்ள காஃபிர்களுமே நினைஞ்சாங்க, அதை விளங்கியிருந்தாங்க. இது 41வது சூறாவில் 26வது வசனத்தில் இது இருக்கிறது. நீங்கள் வந்து குர்ஆனை வந்து கேட்டுறாதீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ குர்ஆனை எப்படி அற்புதமாக இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அற்புதமாக எப்படி இருக்குன்னு கேட்டால், அதாவது எழுத படிக்க தெரியாதவரால் வேதம் என்று நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. அந்த வேதம் வந்து அந்த இலக்கியத்தை படைப்பவர்கள் என்னென்ன விதிகளை வைத்திருக்கிறார்களோ அந்த எந்த விதியிலும் அடங்க மாட்டேங்குது. அந்த சொல் அமைப்புகள் வந்து அந்த விதியில் அடங்க மாட்டேங்குது. ஆனால் அந்த கவிதைகளில் கிடைக்கக்கூடிய இனிமையை விட கேட்டால் ரசிக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து இந்த குர்ஆன் மட்டும்தான் இருக்கிறது. எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டால், அரபு மொழி தெரியாதவர்கள் அந்த குர்ஆனை கேட்டாலும் மயங்குகிறார்கள். இதை ஆய்வு செய்கிறாங்க. இந்த குர்ஆனை பற்றி இன்றைய நவீன காலத்தில் வந்து பல அறிஞர்கள் ஆய்வு செஞ்சு, இது ஏதோ ஒரு மந்திர சக்தி இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு மெத்தடில் வந்து இவ்வளோ இனிமையை கொண்டு வர முடியாது, அப்படி எல்லாம் வார்த்தையை பொறுக்கி போட்டு பொறுக்கியாக போட வந்த ரப்பு தானே, அவன் ஒரு ராகண்டா ஆயிரம், அவன் எப்படி வந்தால் ராகம் வரணும்னு அவன் நினைக்கிறானோ அவன் தந்திருக்கிறான், அந்த மாதிரி அவனாலும் கொண்டு வர முடியாதுன்னு சவால் விடுது. இதை பற்றி சொல்வதாக இருந்தால், முதலாவதாக அந்த மெர்மடிக் பிக்தால்னு சொல்லுவாங்க. மெர்மடிக் பிக்தால்னு சொல்லி அவர் முஸ்லீம் அல்லாத ஒருவராக இருந்து குர்ஆனில் குறை கண்டுபிடிப்பதற்காக வேண்டிய எகிப்தில் போய் அரபு மொழியை கற்று குர்ஆனை வந்து நம்ம தப்பு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய படித்து கடைசியில் வந்து குர்ஆனால் ஈர்க்கப்பட்டு அவர் இஸ்லாத்தையும் ஏற்று அவர் ஆங்கிலத்தில் குர்ஆனை மொழிபெயர்த்திருக்கிறார். பிக்தாலுங்கிற ஒரு அறிஞர். அவர் என்ன சொல்கிறார், ஆங்கில மொழிபெயர்த்தவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த குர்ஆன் வாசகங்கள் ஓதப்படும் போது அதை கேட்பவர் அரபு மொழி தெரியாதவராக இருந்தாலும் அந்த ஓசை நயம் மனிதனை உச்சாணி கிளைக்கு கொண்டு போகிறது. அரபி தெரியலன்னு சொல்லி அதை கேட்டோம்னு சொன்னாலே ஒரு விதமான ஒரு மயக்கம் தரக்கூடிய ஒரு தன்மை அதில் இருக்கிறது. அதற்கு ஈடு இணையற்ற இன்னிசை அதன் ஓசை வந்து இருக்கிறது. அந்த ஓசையே மனிதர்களை அள வைக்கிறது, பரவசப்படுத்துகிறது. அப்படி பார்த்து அவர் ஈர்க்கப்படுறார். இவர் அந்த குர்ஆனில் குறை கண்டிக்க போனவர் அந்த குர்ஆனை ஓதுறத முறையாக ஓதணும், அதுக்கான ஒன்றுக்கு ஒன்று ஓதனா அதுக்கு ஈர்க்காது. சரியான முறையில் ஓதினார்கள் என்று சொன்னால் அதனுடைய ஈர்ப்புத்தன்மை எப்படி இருக்கும்னு கேட்டால் மனசை கட்டி போட்டுரும். மொழி தெரியாட்டாலும் பரவாயில்லை, அரபு மொழி தெரிந்தவர்களுக்கு அர்த்தத்தோடு சேர்த்து கட்டி போடும். அரபு மொழி தெரியல என்று சொன்னால் எந்த ஒரு மேலதாளம் ட்ரம் இசை உண்மையாக கிடையாது, கருவியே கிடையாது, ஓத தான் செய்கிறாங்க. அது என்ன செய்யும்னா மக்களை ஈர்த்து விடும் என்று சொல்லி பிக்தாலுங்கிற ஒரு அறிஞர் சொல்கிறாரு. அவர் முஸ்லீமாக இருக்கிறான்னு சொன்னாருன்றாங்க. கேட்டான்னு செய்வாங்க, அவர் இருந்தார் இப்போ இஸ்லாத்துக்கு வந்துட்டார்ல, இஸ்லாத்துக்கு வந்து அப்படி தானே சொல்லுவார் அப்படின்னு கூட இதை வந்து அலட்சியப்படுத்த முடியும். அதே நேரத்தில் வந்து ஆர்பெரின்னு ஒருத்தர், இவர் வந்து 1955 உள்ளவர். இவர் வந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர். இவர் முஸ்லீம் கிடையாது, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர் இருக்கிறார். அவர் வந்து குர்ஆனை வந்து இப்படி வேதம்னு நினைக்கிறாங்களே, இதில் என்ன விஷயம் இருக்குது என்று ஆராய்கிறார். ஆராய்ஞ்சு சொல்கிறாரு. அவர் சொன்ன வாசகம் என்னன்னு கேட்டால், குர்ஆனை அரபு மொழியில் ஓத கேட்கும்போது அது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது ஒரு இதய துடிப்பு, அதன் ராகம் ஒரு விதமான மந்திரத்தன்மையை கொண்டது. அந்த ஓசை நயத்தை எந்த மொழியாக்கத்திலும் கொண்டு வர முடியாது, டிரான்ஸ்லேஷனை பார்த்து உங்களுக்கு கொண்டு வர முடியாது. மொழிபெயர்ப்பு பார்த்துட்டு அந்த குர்ஆன் எந்த வகையில் அற்புதமாக இருக்குதோ அது மொழிபெயர்ப்பில் கொண்டு வர முடியுமா?
கொண்டு வர முடியாது. அந்த மொழிபெயர் அந்த ராகத்தை நீங்கள் என்ன மாதிரி செஞ்சாலும் சரி, இந்த மாதிரி ஒரு ராகத்தை உங்களுக்கு கொண்டு வர இயலாது. மொழி தெரியாதவனையும் மந்திரத்தால் மயக்கிற மாதிரி ஒரு அம்சம் இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், முக்கியமான வார்த்தை மர்மமான மற்றும் கவர்ச்சிகரமான அழகு கொண்டதுங்கிறார். மர்மம்ங்கிறார், காரணம் சொல்ல தெரியல, என்னென்ன தெரியல. அந்த அமைப்பு சீரடிகள் ஒழுங்காவெலாம் இல்லை, ஆனால் கேட்டால் அப்படி இழுக்குது, அப்படி இருக்குது, ஏதோ ஒரு தெய்வீக சக்தி அதில் இருக்குதுங்கிறார். அதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு வரலாற்று ஆய்வாளர் அதன் ஓசை நம்மளை ஈர்க்கத்தான் செய்கிறது. அதாவது இது கவிதையும் கிடையாது, இது உரை நடையும் கிடையாது, இரண்டும் இல்லாத ஒரு தனித்துவ கலவையாக இருந்தும் கூட அதன் ஒளிநயம் தாளமுறை மற்ற எதற்கும் ஒப்பாகாது அப்படிங்கிறார். அப்போ இந்த குரான் இறைவன் எது மாதிரி கொண்டு வர சொல்கிறான்னா, நீ எந்த மொழியில் வேணால் அப்படி ஏற்றிக்கிட்டு வா, அர்த்தம் தெரியாதவன்ட்டு வாசி காட்டினா அவனை மயக்கணும், அப்படி கொண்டு வா. அர்த்தம் தெரியாதவன் கேட்டாலும் அது அப்படி மயங்கி போகணும், சொக்கி போக வேண்டும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒன்றை கொண்டு வா என்பது தான் அந்த அறைகளுடைய முக்கியமான ஒரு அர்த்தம். அது ஒரு விஷயத்தை சொல்கிறார். அதே மாதிரி கிப்பண்டு ஒருத்தர் வரலாற்று ஆசிரியர் இருந்தார். இவர் ரொம்ப புகழ்பெற்ற வரலாற்று ஆய்வாளர். இவர் குரானை நிறைய விமர்சித்தவரும் கூட. குரானை புகழ்ந்து எழுதினவரெலாம் கிடையாது. அவர் என்ன செய்கிறாருன்னா, குரானுடைய மொழிபெயர்ப்பை நீங்கள் யார்ட்டையாவது கொடுத்தீங்கன்னு சொன்னால், பகுத்தறிவாளர்கிட்ட கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களால் அதை ஏற்றுக்கொள்ள இயலாது. ஏன் ஏற்றுக்கொள்ள இயலாது? சொர்க்கம் நரகம் அப்படி அவங்க நம்ப முடியாத இருக்கல. எதனால் ஏற்றுக்கொள்ள இயலாதுன்னா, சொர்க்கங்கிறாங்க, நரகம்ங்கிறாங்க, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறாங்க, கபருங்கிறாங்க. இதெல்லாம் குரானை கொடுத்தீங்கன்னா அவனுக்கு அது ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் அதனுடைய அர்த்தம் தெரியாமல் அந்த மூட மொழியை வாசிக்கும் பொழுது அதில் ஒரு கிறுகிறுப்பு வருகிறது. ஒரு அவர் விமர்சிக்கிறார் குரானை, அது புகழ்ந்து சொல்கிற ஒரு ஆக்கத்தில் அவர் சொல்லலை. விமர்சிக்கிற இடத்துல என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மொழிபெயர்ப்பில் இதை அவங்க கொண்டு வர முடியலை. குரானுடைய மூலத்திலிருந்து கேட்கும் பொழுது வரக்கூடிய அந்த மனிதனை உள்ளத்தை ஈர்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை, அதனுடைய மொழியாக்கங்கள் உங்களுக்கு கிடைக்காது. மொழியாக்கத்தை ஒருத்தன் படித்தான்னு சொன்னால், பகுத்தறிவாளர்களாக படித்தாங்கன்னு சொன்னால் அவங்க பகுத்தறிக்கு ஒவ்வாத விஷயங்களாக அது தென்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அவர் எதில் அதை சிலாகித்து சொல்கிறாருன்னு கேட்டால், அதை கேட்கும்போது அப்படி ஈர்க்குது. குரானை ஒரு 5 வசனத்தை ஒருத்தர் ஓத விட்டு கேட்டிங்கன்னு சொன்னால் சரியான முறையில் அர்த்தம் தெரியாட்டாலும் அப்படியே மெய் மறந்து என்ன செய்வோம், கேட்போம். பாட்டில் அப்படி தானே கேட்கணும். ஹிந்தி பாட்டு கேட்டு ரசிக்கத்தானே செய்கிறாங்க. ஹிந்தி தெரியாதவர் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பாட்டுகள் எல்லாம் சீரான அடிகளை கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது, ப்ளஸ்ஸு கருவிகளை கொண்டு போதை ஏற்றப்படுகிறது. இசை கருவிகள் பல்லாயிரக்கணக்கான வாத்திய கருவிகளை பின்னணியில் இருக்கிறதுனால தான் அது பாஷை தெரியாட்டான அந்த ராகமும் தாளமும் நிற்கிறது. அதோடு ஒப்பிட முடியாது. இதுக்கு எந்த இசை கருவியும் கிடையாது. அதே மாதிரி அந்த தாள வரிசை, அந்த அமைப்பு, சொற்களுடைய அளவு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்கள் ரூல் படி அது இருக்கவில்லை, கவரக்கூடிய தன்மையில் இருக்கவில்லை. ஆனாலும் நான் அதான் அற்புதம், இறைவண்டு காட்டுவதற்காக வேண்டி இப்படியான ஒன்றில் இதெல்லாம் கொண்டு வர முடியாதுடா. நீங்கள் ராகம் கொண்டு வராது, ராகத்துக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும், முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டாவது மூணாவது கவனித்து வரிகளை நீங்கள் போட வேண்டும். நிறைய அடித்தல் திருத்தல் பண்ணணும். அப்படின்னா செஞ்சதுக்கு பிறகு தான் அந்த ராகத்தில் ஏதாவது ஒன்று வரலன்னு சொன்னால் வார்த்தையை மாற்றணும். ஒரு வார்த்தையை போட்டு பார்ப்பாங்க, இது சரியாக வரலன்னு வேற ஒரு வார்த்தையை போடுவாங்க. அதெல்லாம் கஷ்டப்பட்டு அதை தயார் பண்ணிட்டு என்ன செய்கிறது, அதை வாசிக்கும் பொழுது ஒரு ராகம் மாதிரி என்ன செய்யும் வரும். அது மொழி தெரியாதவனை ரசிக்க முடியாது. அப்படியே ரசித்தாலும் அந்த வாசிக்கிற அந்த அடியெல்லாம் சீராக இருக்கிறதுனால ஒருத்தன் ரசிப்பானே தவிர, குரான் எப்படி இருக்குன்னு கேட்டால், அரபியே தெரியாத ஒருத்தன் கேட்குறான். இன்னும் சொல்ல போனால் அந்த மேற்கத்திய நாடுகளில் உள்ளவன் இருக்கான்ல, அவனுக்கு இந்த அரபு மொழியுடைய அந்த எழுத்துக்களே பல எழுத்து அவனுக்கு பரிச்சயம் இல்லாத எழுத்து வராது. அவனுடைய இங்கிலீஷுடைய எழுத்து இருக்கு பாருங்களேன், அந்த எழுத்துக்களும் அரபுல எழுத்துக்கும் நிறைய எழுத்துக்களுக்கு இந்த ஹாங்கிறதுலாம் வராது, ஹைனுலாம் அவனுக்கு வராது. அந்த மாதிரி சொல்ல போட்டு படிக்கும்போது ஈர்க்க முடியாது. பொதுவாக நம்ம மொழியிலே உள்ள சொல்ல இருந்தால் பரவாயில்லை. மேற்கத்திய நாட்டில் உள்ளவன் என்ன செய்கிறான்னா, அந்த குரானை ஓத கேட்குறாங்க, கேட்கும் பொழுது அப்படி மெய் மறந்து போயிடுறாங்க. ஆனால் இந்த என்னதான் நீங்கள் மொழிபெயர்த்தாலும் சரி, உங்கள் மொழிபெயர்ப்பு கொண்டாந்து எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம், கொண்டு வர முடியலை உங்களாலங்கிறாரு. மொழிபெயர்ப்பு மூலத்தில் இருக்கும் பொழுது உள்ள அந்த ஒரு கவர்ச்சி மொழிபெயர்ப்பில் கொண்டு வர முடியலைன்னு யார் சொல்கிறாருன்னு கேட்டால், எட்வர்டு கிப்பன்கிற பெரிய வரலாற்று ஆசிரியர் அவர் சொல்கிறார். அடுத்ததாக அதாவது ஒரு பகுத்தறிவாளர், பிரெஞ்சு அறிஞர், அவர் பிரெஞ்சு அறிஞர், நாத்திகர், பிரெஞ்சில் உள்ள ஒரு அறிஞர், பால் கோசோனோவான்னு அவருக்கு பேர். அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், அந்த குரானை அவர் ஆய்வு செய்கிறார். ஆய்வு செய்யும்போது முகம்மது அவர்கள் கொண்டு வந்த இந்த வேதம் அதன் சொல் அமைப்பிலும்
ஓசை நயத்திலும் ஒரு அற்புதத்தை கொண்டுள்ளது. அரபு மொழி தெரியாத ஒருவனுக்கு கூட அதன் ராகம் ஏதோ ஒரு மர்மமான உண்மையை சொல்வது போல தோன்றும். அப்போ அல்லாவுடைய வார்த்தைங்கிறதுனால அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த மந்திரங்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் குரான் மந்திரம், குரான் மாத்திரம் என்னது, நெசமாக மந்திரம் தான். அல்லாட்டிருந்து வந்ததுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், அர்த்தமும் தெரியல, பாஷை நம்மளுக்குள்ள அர்த்தமாக தெரியுது. எல்லாம் ரசிக்கிறீங்களா இல்லையா? அவனும் ரசிக்கிறானே, அந்த ஆள் சொன்ன மாதிரி இவர் மர்மம்ங்கிறார். அதான் எப்படி இருக்குதுன்னு காரணம் சொல்ல முடியலை. என்னத்தினால இது எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு காரணம் சொல்ல முடியும். அது இறைவன்ட்டு தான் வந்தது, சேலஞ்சு பண்ணி வந்தது, சவால் விட்டு வந்தது. இது மாதிரி இவனும் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி அறைகூல் விட்ட ஒரு விஷயத்தினால தான் அப்படி இருக்குது. இறைவன் நினைச்சான்னா அந்த ஈர்க்கக்கூடிய தன்மை அந்த சொற்கள் அமைச்சிருக்கிறான். எந்த சொல்ல போட்டால் அது ஈர்க்கும் என்பதை என்ன செஞ்சிருக்கான், இறைவன் அமைச்சிருக்கிறான். நம்மள்ட்ட ஆன்சர் இருக்கிறது. அவனுக்கு என்ன ஆன்சர் இருக்கு அவன் யோசிக்கிறான். ஆனால் ஈர்க்குது, என்னத்தினால ஈர்க்குது? நமக்கு இந்த பாஷையும் தெரியாது, இந்த மொழி நமக்கு அந்நியமான மொழி, இந்த மதமும் நமக்கு பிடிக்காது. ஆனால் அது கேட்கும்போது நம்மளுக்கு ஈர்க்குதே, என்னமோ ஒன்று இருக்குது, அதில் மர்மம் இருக்குது. ஒருத்தர் மந்திரங்கிறாரு, ஒரு ஆள் மர்மம்ங்கிறார், அப்படி சொல்கிறார். அதே மாதிரி தனது இறை தூதுத்துவத்தின் நம்பகத்தன்மைக்கு சான்றாக ஏதேனும் ஒரு அற்புதம் செய்யும்படி முகமது நபி கேட்கப்பட்ட போது அவர் குர்ஆனின் சிறப்பான ஒப்பிட முடியாத தன்மையையே தனது இறை மூலத்திற்கான சான்றாக காட்டினார். முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கூட சொற்செழுமையை மிகவும் மதித்த அந்த எளிய மக்களை பரவசத்தில் ஆழ்த்திய அதன் ஒளி நிறைந்த பாணியின் குறிப்பிடத்தக்க செழுமை கொண்ட மொழியை விட வியக்கத்தக்கது வேறொன்றும் இல்லை. அந்த மக்கள் கேட்குறாங்க, நீ இறை தூதருக்கு என்னப்பா ஆதாரம்? இதான் ஆதாரங்கிறார். நான் சொல்கிறேன்ல, இதே மாதிரி நீ சொல்லு பார்ப்போம். நான் சொல்கிறேன்னு உனக்கு ஈர்க்குதுல, அர்த்தம் தெரியாட்டான்னு உனக்கு ஈர்க்குதா இல்லையா? கவிதை மாதிரி இருக்காட்டான்னு உன்னை கேட்டுக்கிட்டே இருக்கணும் மாதிரி தோணுதா இல்லையா? இந்த மாதிரி ஒன்றையும் கொண்டு வா பார்ப்போம். அதைத்தான் அவர் ஆதாரமாக காட்டினார். மக்கள் நீ இறை தூதருக்கு ஆதாரம் காட்டுன்னு சொல்லும்போது இதைத்தான் அவர் காட்டினார் அப்படின்னு சொல்கிறார் அவர். அதே மாதிரி பேராசிரியர் குயிலியும்னு ஒரு ஆள் இருக்கார். இவர் கிழக்கு நாட்டில் உள்ள அறிஞர். இவர் இஸ்லாம்னு சொல்லி என்ன செய்கிறாரு, புஸ்தகம் எழுதியிருக்கிறார். ஒரு புஸ்தகமே இஸ்லாம்ங்கிற பேரில் எழுதியிருக்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னா, குர்ஆன் உலகின் செவ்விலக்கியங்களில் ஒன்றாகும். அதை மொழிபெயர்க்கும் பொழுது பாரிய இழப்பு ஏற்படாமல் தவிர்க்க முடியாது. அதை மொழிபெயர்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே டிட்டோ அதில் உள்ள மாதிரி உங்களால் கொண்டு வர முடியாது. ஏதோ ஒரு கருத்தை உள்வாங்கி விளங்குறதுக்கு சொல்ல முடியுமே தவிர அது அந்த மொழியிலே வாசிக்கிற அவங்களுக்கு மட்டும்தான் அது விளங்கும். அப்படி சொல்கிறார். அது பாரிய இழப்பு ஏற்படாமல் தடுக்க முடியாது. அது விசேஷ அழகு கொண்ட ஓசை நயத்தையும் காதை கவரும் ஒளிப்போக்கையும் கொண்டுள்ளது. பல கிறிஸ்தவ அரபியர்கள், அவர் சொல்கிறார், பல கிறிஸ்தவ அரபியர்கள் அதன் நடையை பற்றி மிகுந்த பாராட்டுடன் பேசுகின்றனர். கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, அரபி பேசுகிறாங்க. இந்த பாலஸ்தீன் பக்கம்லாம் இருக்காங்கல்ல, அங்கெல்லாம் அரபு பேசக்கூடிய கிறிஸ்தவர் நிறைய இருக்கிறாங்க. அவங்களே பாராட்டுறாங்க. இந்த குர்ஆனை கேட்கும்போது ரொம்ப ஈர்க்குதுங்க, எங்களுக்கு அரபி தெரியுது, அந்த அரபியில் கேட்கும்போது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது, இது மாதிரி சொல்ல முடியாது, இது மாதிரி சொல்கிறாங்க. பெரும்பாலான அரபு அறிஞர்களும் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தேவையில்லை நமக்கு. இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் உள்ள அரபியர்களும் சொல்கிறாங்க, மொழி தெரியாதவர்களும் சொல்கிறாங்கன்னு அப்படி சொல்கிறாரு. அது சத்தமாக வாசிக்கப்படும் பொழுது அல்லது ஓதப்படும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு மயக்க விளைவை ஏற்படுத்துறது. அவர் சொல்கிறார், கிட்டத்தட்ட ஒரு மயக்க விளைவு ஏற்படுத்துன்னு அர்த்தம். அது நம்மளை அப்படியே உள்ளத்தை ஈர்த்து உள்ளக்க நுழைஞ்சிருதுங்கிறார். மயக்கம்னு என்ன அர்த்தம்? ஒரு வார்த்தையை கேட்டால் மயக்கம் வருமா? எந்த ஒரு சொல்லை கேட்டால் மயங்குவான? ஏதாவது மயங்க மாட்டான். அந்த குர்ஆனை கேட்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த காதில் அந்த ஓசை போகும் பொழுது என்னமோ ஒரு மயக்கத்தக்க ஒரு விஷயம் இருக்குது. அல்லாட்டிருந்து வர்ற வேதம் இருக்கு இல்லையா, அல்லாஹ் அந்த பவரோடு அதை என்ன செய்கிறான், கொண்டாந்து சேர்க்கிறான் என்பதற்கு அதை ஏற்படுத்துது. அது தனது மொழியின் இனிமையான இசையால் விமர்சனத்தை நிசுப்தமாக்கும் இந்த தன்மை கொண்டுள்ளது. எந்த விமர்சனம் பண்ணாலும் சரி அத்தனை வாயடிக்க செஞ்சிடும். இது குர்ஆனை பற்றி எவனா விமர்சனம் பண்ணான்னா இதே மாதிரி நீ தயாரித்து கொண்டு வாட பார்ப்போம். ஒரு மொழி தானே இது, தயாரிக்கிற பெரிய பாரதூரமான விஞ்ஞானத்தை அவனுக்கு தயாரிக்க சொல்லப்பட்டிருக்குது. இமயமலை புரட்ட சொல்லியிருக்குதா? ஒரு மொழி தானே, நீ பேசுகிற மொழி தானே, இதே மாதிரி கொண்டு வாப்போன்னு இதுக்கு சவால் விடுது. ஏன்னு கேட்டால், இது இறைவன் நான் தான் இதை கொடுத்தேன் என்பதற்கு முத்திரை எப்படி வைக்கிறான்னு கேட்டால், இந்த மாதிரி மயக்க மந்திரத்தை நான் மந்திரங்கிறாங்கல்ல, அப்படி ஒன்றே உலகத்தில் கிடையாது. குர்ஆன் மாத்திரம் மந்திரம் தான். ஏன் மந்திரம்ங்கிறன்னா அவனே சொல்கிறானே, எங்களை மயக்குத, எங்களுக்கு பிடிக்காத ஒரு மதம், பிடிக்காத ஒரு பாஷை, எங்களுக்கு தெரியாத ஒரு பாஷை, அதில் ஓதுறாங்க, எங்களை ஈர்க்குதுன்னு சொல்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம்.
அதே மாதிரி பேராசிரியர் ஆண்டனி ஜான்ஸுங்கிறவர், இதெல்லாம் நீங்கள் வந்து இணையதளத்தில் தேடி என்ன செய்யலாம், ஆங்கில மூலத்தோடு எடுக்கலாம். நம்ம ஆங்கில மூலத்தை எடுத்து ஏஐயில் கொடுத்து தமிழாக்கம் பண்ணி நான் கூட சொல்லிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஆங்கிலத்தில் நேரம் என்ன செய்யலாம், எடுக்கலாம். அப்போ இவர் யாருன்னு கேட்டால் ஆஸ்திரேலிய தேசிய பல்கலைக்கழக பேராசிரியர். இவர் முஸ்லீம் அல்லாத ஒரு அறிஞர். இவர் என்ன செய்கிறாருன்னா, குரானை பற்றி எழுதும் பொழுது குரான் ஒரு வாசிக்கப்படும் வாய்மொழியான உரை என்ற இலக்கிய மற்றும் நிகழ்வியல் ரீதியான பாராட்டை அணுக வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறார். குரானை புரிந்து கொள்ள உரை மொழிபெயர்ப்பு அப்பால் சென்று அதன் ஓதப்படும் யதார்த்தத்தை அனுபவிக்க வேண்டும். இந்த மொழிபெயர்ப்பு அர்த்தம் அதெல்லாம் தூக்கி போடும், அதை ஓதப்படுறதில் கிடைக்கக்கூடிய அந்த இனிமே அனுபவிக்கணுங்கிறார். குரானை வந்து அது அர்த்தம் தெரிகிறது, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். அதை ஓதப்படும்போது புரிந்து கொள்ள உரை மொழிபெயர்ப்புக்கு அப்பால், அதை உரையில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருப்பாங்கல்ல, தமிழாக்கம் ஆங்கில ஆக்கம்னு, அந்த ஆக்கங்களை படிப்பதற்கு அப்பால் போய் அதன் ஓதப்படும் யதார்த்தத்தை நீ கவனி. இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பு படிச்சு நீ போயிடாத, அதில் அந்த உயிரை கொண்டு வர இயலாது. தமிழ் மொழிபெயர்ப்பு படிச்சுட்டு இதான் குரான் நினச்சிடாத, அதில் மனுஷ மொழிபெயர்க்கிறது கொண்டு வர முடியாது. நீ மொழிபெயர்ப்பு படிப்பதோட அதன் ஓதப்படும் யதார்த்தத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எதுக்கு அவன் சொல்கிறான், அவனுக்கு என்ன லாபம் இருக்கிறதுனால? மேற்கத்திய உலகத்துக்கு இஸ்லாமே பிடிக்காது. ஆனால் குரானை ஆய்வு செய்யும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை வியப்படைகிறாங்க, ஆச்சரியப்பட்டு என்ன செய்கிறான் அதை சொல்கிறான். அதனுடைய மொழி நயம் வந்து பெரிய ஆச்சரியம்தான். அதே மாதிரி வந்து மாரிஸ் புகைல், அவர் வந்து இஸ்லாத்துக்கு சார்பாக எழுதக்கூடியவர் பேர் எடுத்தவர். அதனால் இவரையும் அலட்சியப்படுத்திடுவாங்க. நான் சொன்ன மறுமடிக்கு புக்தால் மாதிரி இவர் விஞ்ஞான ஒளியில் பைபிளும் குரான் ஒரு புஸ்தகம்லாம் எழுதியிருக்கிறார். அது தமிழில் கூட மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மாரிஸ் புகைலுங்கிறவர் அதை குரானையும் பைபிளையும் ஒப்பிட்டு குரான் தான் அறிவியல் பேசுது, பைபிளில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அவர் கிறிஸ்தவர், திணிக்கும் கிறிஸ்தவராக இருந்து கொண்டு அந்த புஸ்தகம் எழுதினார். தமிழில் கிடைக்கும், விஞ்ஞான ஒளியில் பைபிளும் குரானும் என்று நம்ம தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு உலகத்தில் எல்லா மொழியிலையும் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு ஆசிரியர். அவர் முஸ்லீம் அல்ல, ஆனால் இஸ்லாத்தை வந்து புகழ்ந்து எழுதினவர். அவர் என்ன செய்கிறாருன்னா, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கூட குரானுடைய அந்த மொழி நயம் ஒரு வியப்பை ஏற்படுத்தியது. என்ன செய்கிறார், முஸ்லீம் அல்லாதவற்றை கொண்டு கொடுத்தா கூட அதனுடைய ஒளி நயம், அதனுடைய கருத்து, அதனுடைய விஞ்ஞான கருத்து, முன்னறிவிப்புலாம் அவர் சொல்லலை. என்ன சொல்கிறாரு, குரானுடைய அதில் சொல்லப்படக்கூடிய உள்ளடக்கம், இந்த கண்டென்ட்டு, அதை பற்றி இவர் பேசலை. என்ன செய்கிறாரு, அதெல்லாம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கூட, அரபி தெரியாத கூட சேர்த்துக்கிற வேண்டியதான். அரபி தெரியாதவர்களுக்கு கூட குரானின் மொழி நயம் வியப்பை ஏற்படுத்தும். அவன் படித்தா கூட அந்த மொழி நடையை பார்க்கும் பொழுது ஆச்சரியத்தினுடைய உச்சிக்கே போயிடும். இப்படி எவனாலையும் கொண்டு வர முடியாது, அதான் சேலஞ்சு. இது மாதிரி கொண்டு வான்னு சொல்கிறோம்ல, எவனா கொண்டு வந்தான்னு சொன்னால் நம்ம கொண்டு வா, வேதம் குறியில் அதை இதை குரானே நான் ஓதுற மக்கள் கேட்கட்டேன், நீ ஓதத்தையும் போது ஒன்றுமே செய்யாது, எவன் ஈர்க்கப்பட மாட்டான். அதை ஈர்க்கணும், என்ன செய்யணும், ஒரு மந்திரம் போட்ட மாதிரி ஈர்க்கணும். அந்த ஒரு தன்மை இருக்குன்னு தான் குரான் சேலஞ்சு பண்ணுது. அந்த சேலஞ்சு பண்ணுறத முஸ்லீம் அல்லாதவங்க வாயில அல்ல வெளிப்படுத்துகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதே மாதிரி ஜோஹன் ஊல்ஃபுகாங் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் கவிஞர், அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் சொல்கிறாரு, இந்த நூலை அணுகும் ஒவ்வொரு முறையும் அது விரைவில் நம்மை வெறுப்படைய செய்து பிறகு நம்மை வியக்க வைத்து இறுதியில் நம்மை மதிப்புக்குரியவர் ஆக்குறது. ஆரம்பத்தில் கேட்கும்போது குரானா அப்படின்னு வெறுப்பாக தெரியுமா, கேட்டவனை நம்மளை அறியாமல் அது மாதிரி ஈர்ப்பு வந்துடுதுங்கிறார். குரானை வெறுத்துக்கிட்டு கேட்டால் கூட ஆரம்பத்தில் என்ன வெறுக்கத்தானே, வேறு மதத்துக்காரங்களுக்கு பிடிக்காதுல்ல, இது இஸ்லாமிய வேதம்ங்கிறாங்கன்னு சொல்லி அந்த பார்வையோடு கேட்பாங்க. கேட்டு என்ன செய்யணும்னு கேட்டால் பிறகு விருப்புக்குரியதாக மாறிடும். ஆரம்பிக்கும் போது வெறுப்போடு கேட்க ஆரம்பிப்பான். ஒரு 4 வசனம் போனவன்னு என்ன செய்ய முடியாது, அவனை அறியாமல் அது ஏதோ மந்திரம் போட்ட மாதிரி மயங்கி போய் என்ன செய்யுமா கேட்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வில்லியம் மான் கோமரி அப்படின்னு ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், குரான் தாக்கம் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அதனுடைய நமக்கு எல்லாமே காரணங்கிறோம். நமக்கு அதனுடைய அர்த்தம், அதனுடைய கருத்து, அதனுடைய போதனை எல்லாமே நம்ம முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஓகே. அது அவங்கள்ட்ட ஒத்துக்கிட்டா தானே, அவன் ஒத்துக்கிற மாட்டானே, திருடாத கொலை செய்யாத அவனுக்கு பிடிக்குமா, அதெல்லாம் ஒழுக்க கடையெல்லாம் கண்டிக்காதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. ஆனால் எல்லாரும் இருக்கக்கூடிய விஷயம் என்னங்க இருக்குன்னு கேட்டால் அதன் ஒளி ஓட்டமே, அவர் சொல்கிறார், அதன் ஒளி ஓட்டமே அதன் தாக்கத்தின் முக்கிய காரணம். குரானுடைய இந்த ஒளி ஓட்டம்னா அந்த ஓதுற அந்த குரல், அந்த ஓசை இருக்குல்ல, அந்த ஓசை நயம்தான் குரானுடைய தாக்கத்துக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறார். அதே மாதிரி வந்து அதாவது துரோக்குன்னு ஒரு அறிஞர், அவர் என்ன செய்கிறான்னு கேட்டால், குரான் என்பது கேட்கப்பட வேண்டிய உரை, அதன் ஒளி அமைப்பு தான் அதன் பிரதான வலிமை
குர்ஆனுடைய பிரதான விஷயம் என்னன்னு கேட்டால் அதில் சொல்லப்படுற கருத்து உள்ளடக்கம் அது ஏன்னா அவங்க பார்வையில் நமக்கு எல்லாமே இறைவன்ட்டு வந்தது, அவங்க பார்வையில் அந்த உள்ளடக்கம் வந்து அது அர்த்தம் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நமக்கு பிரதான விஷயம் என்னென்னு கேட்டால் அந்த ஒளி அமைப்பு தான். அந்த ஒளி அந்த ராகத்தை வாசிக்கும் பொழுது இந்த சொல்லுக்கு அடுத்து இந்த சொல்லுக்கு இந்த அர்த்தம் நல்லா எடுத்து போட்டிருக்கான்ல, அந்த மெத்தடில் என்ன செய்கிறான்னா அந்த வாசனத்துக்குள்ளே ஒரு விதமான ஒரு பவரை ஏற்றி எல்லாம் நினைச்சிருக்கிறான் கொடுத்துட்டு தான் சேலஞ்ச் பண்ண சொல்கிறான். இது மாதிரி கொண்டு வாங்கிறது என்ன செய்யணும், இதே தான் இந்த ஆளுக்கு சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி 10 அறிஞர்களை உட்கார வச்சுட்டு நீனும் ஓது நானும் ஓதுறேன், குர்ஆன் மாதிரி இருக்கான்னு கேட்போம். அது என்ன மாதிரி இருக்கான்னு கேட்போம், ஈர்த்து மொழி தெரியாதவன்னு வச்சு கேட்குவோம். இந்த குர்ஆனை எத்தனை வகையில் டெஸ்ட் பண்ணாலும் எல்லாரும் ஈர்க்கும் என்பது அவர் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி மைக்கேல் செல்ஸுங்கிற ஒரு ஆள் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இவர் என்ன செய்கிறாருன்னா அந்த சின்ன சூறாக்கள் இருக்குல்ல, அது சின்ன அந்த அம்மை ஜூஸில் வரக்கூடிய சின்ன சூறா குல்ஹுவல்லாஹு அலம் தர கைஃப இந்த சூறாக்கள் எடுத்து ஆய்வு பண்ணுறாரு. அதை ஆய்வு பண்ணி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதை வந்து ஷார்ட் சூறாங்கிற பேரில் ஒரு ஆய்வு செய்கிறார். சின்ன சூறாண்டு ஒளி நயத்தை ஆராய்ந்து சொல்கிறாரு. அதனுடைய உச்சரிப்பு சின்ன அந்த சூறாக்களை சின்ன சூறா தானே, பெரிய பெரிய கவிதைகளில் இலக்கியம் நயம் வருவது பெரிய விஷயம் கிடையாது. சின்ன சூறா 3 வரி 4 வரியில் உள்ள ஒரு சூறா இருக்கிறது. அதை கேட்கும் பொழுது நம்மளை அப்படி ஈர்க்கிறது, அதனுடைய ஒளிநயம் என்ன செய்ய நம்மளை மதிமயங்க வைக்கிறது அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அதே மாதிரி வந்து தாமஸ் கார்லைல்னு ஒரு ஆள் இருக்கார். அவர் யாருன்னு கேட்டால், இவர் என்ன செய்கிறாருன்னா இது வந்து ஒரு சில குர்ஆனை விமர்சிக்கிற ஒரு ஆள். இவர் குர்ஆனை வந்து புகழ்கிற ஒரு ஆள் கிடையாது, விமர்சிக்கிற ஒரு ஆள். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதாவது இந்த குர்ஆன் என்று அழைக்கப்படும் நூல் முகமதுவின் மூலமாக வெளிப்பட்டதாக கூறப்படும் இந்த வசனங்கள் அவரது மனித மூளை படைத்தவை என்று கூறுவது எளிது. அவர் தான் முகமது தான் உண்டாக்கிட்டாரு என்று சொல்வது எளிது. ஆனால் அது ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டது என்றால் அந்த மனிதன் மிகப்பெரிய மேதையாக இருந்திருக்க வேண்டும். அந்த தன்மை இந்த குர்ஆனில் இருக்குங்கிறார். இந்த நூல் மனிதர்களை வென்றெடுக்கும் ஒரு சக்தியை கொண்டுள்ளது. அது வெறும் நூல் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்வியல் முறை. இது ஒரு சலிப்பூட்டும் வெற்று கற்பனையான புத்தகம் அல்ல, மாறாக ஒரு இயற்கையான அடிப்படையான உணர்வின் வெளிப்பாடு. இது மனித குலத்தின் ஆழமான வேர்களை தொடுகிறது. இதன் குரல் அந்த ஓசை இருக்குது, பாலைவனத்தின் சிங்கத்தின் கர்ஜனை போன்றது. இது உண்மை மற்றும் நேர்மையின் குரல் என்று என்ன செய்கிறாரு அவர் பாராட்டி எழுதுகிறார். இதெல்லாம் மேற்கத்திய உலகத்தினர் வந்து இந்த குர்ஆனை ஆய்வு செய்கிறாங்க. என்ன ஆய்வு செய்கிறாங்கன்னு கேட்டால், குர்ஆன் எப்படி இந்த சவால் ஏன் விடுது, இதே மாதிரி கொண்டு வாண்டா ஏன் கொண்டு வர இயலாது, ஒரு மொழி தானே, கொண்டு வரக்கூடிய ஒரு சவால் வந்து பாரதூரமான நமக்கு தெரியாது, அது மாதிரி கொண்டு வரலாமே, அதுவும் எப்படி கொண்டு வர சொல்லுதுன்னு கேட்டால், குல்லவி நிஜித்தமத்தில் இன்சு ஒல் ஜின்னும் மனித குலமும் ஜின்வர்க்கும் ஒன்று சேர்ந்து அலா ஏத்துபி மித் ஹாதல் குர்ஆன் இந்த குர்ஆன் மாதிரி கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணினாலும் நான் ஏத்தூனபி மித்லிஹி இது போன்று மனித குலமே சேர்ந்தாலும் கொண்டு வர முடியாது. உலவுக்கான பாதுகும் லிபாதில் லஹீரா ஒருவருக்கு ஒருவர் உதவி கொண்டாலும் சரி, கூட்டாக நீங்கள் செஞ்சாலும் சரி, உலகத்தில் உள்ள எல்லா மனிதனும் எல்லா ஜின்களும் கூடி இவர் நம்ம ஒரு நூலை எழுதணும். அந்த நூல் எப்படி இருக்கணும்னு கேட்டால் வந்து எந்த ஒரு இலக்கிய விதிகளும் கட்டுப்படாத ஒரு நூலாக இருக்க வேண்டும். அதனுடைய சொற்களில் எந்த விதமான கொச்சைத்தன்மை இருக்கக்கூடாது. உயர்ந்த ஹை ஸ்டைல் ஒரு இலக்கிய நயம் படைத்ததாக இருக்கணுங்கிறது ஒரு விஷயம். அதோடு சேர்த்து அதனுடைய ஒளி நயம் எப்படி இருக்கணும்னு கேட்டால், கேட்பவர்களை மயக்கக்கூடிய வகையில், பரவசப்படுத்தக்கூடிய வகையில், மொழி தெரியாதவங்களையும் இருக்கக்கூடிய வகையில் இருக்கணும். அப்படிங்கிறது தான் குர்ஆனுடைய அறைகூவல். விஞ்ஞான கருத்து அந்த இதெல்லாம் அறைகூவலில் வராது. நேற்று சொன்ன மாதிரி அதெல்லாம் பின்னாடி கண்டுபிடிக்கிற விஷயம், அதெல்லாம் கூடுதல் போனஸ் எடுத்துக்கிற வேண்டியதான். மெயின் விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த ஒரு தன்மையை உங்களுக்கு கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது அதில் உள்ள விஷயம். அது மாதிரி கென்னத் கிராக்குன்னு ஒரு ஆள் சொல்கிறார், குர்ஆன் என்பது அதன் தாள ஓசை, எல்லாம் அதில் தான் கவனம் செலுத்துகிறார். அது தாள ஓசை, அது சவுண்டு, ஓதக்கூடிய அந்த ஓசை இருக்குல்ல, அது மனதை இழுக்கும் தன்மை கொண்டது. அந்த குர்ஆனுடைய அந்த தாள ஓசை வந்து மனதை இழுக்கிற ஒரு தன்மை கொண்டது அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி இத்தாலிய ஒரு அறிஞர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், லாரா வாக்கியா அப்படிங்கிற ஒரு அறிஞர் சொல்கிறாரு, குர்ஆன் வசனங்களை கேட்கும் ஒரு நபர் அவற்றின் இனிமையான ஓசை நயத்தால் ஈர்க்கப்பட்டு தான் கேட்பது மனித வார்த்தைகள் அல்ல என்று உணர்கிறார். என்ன செய்கிறாரு, அந்த வார்த்தையில் ஈர்க்கப்பட்டு இது மனுஷன் பேச்சு மாதிரி இல்லையே, ஒரு மனிதன் அப்படிலாம் பேசினா நம்மளை ஈர்க்க செய்யும்,
மந்திரம் போட்ட மாதிரி மயக்கவா செய்யும். இதை கடவுளே ஒரு ஏதோ மந்திர சக்தியை போட்டு அனுப்பின மாதிரில இருக்குது. இது ஒரு மாயாஜாலமும் நிகழ்ந்துங்கிறார். மாயாஜாலம்னு ஒன்று இருக்கிறதா குரான் தான் மாயாஜாலம். இருக்கிற உலகத்தில் இருக்கக்கூடிய மாயாஜாலம் அற்புதம்னு சொல்வதாக இருந்தால் ஒரு புஸ்தகத்தை கையில் கொடுத்துவிட்டு இது மாதிரி கொண்டு வான்னு சேலஞ்சு பண்ணுறதுக்கு மிஞ்சினது என்ன இருக்குது? என்ன சேலஞ்சுனா இதுதான் சேலஞ்சு. என்ன சேலஞ்சு? எந்த கவிதையுடைய ரூல்லையும் அடங்காமல் ஒரு புஸ்தகத்தை எழுதி அது கேட்குறவனை வந்து ஈர்க்கணும். இந்த மாதிரி கொண்டு வாங்கிறது தான் அடிப்படை. அவர் சொல்கிறார், குர்ஆனின் வசனங்களை கேட்கும் ஒரு நபர் அவற்றின் இனிமையான ஓசை நயத்தால் ஈர்க்கப்பட்டு தான் கேட்பது மனித வார்த்தைகள் அல்ல என்று உணர்கிறார். இந்த இஸ்லாம் வந்து ரசூல்லா காலத்தில் வளர்ந்தது கூட இதனால் தான் நல்லா வளைக்கணும். ரசூல்லா காலத்தில் ரசூல்லா பெரிய மேடை பேச்சாளரோ ஒருத்தர் பயன் பண்ணிட்டு இருந்தாங்களா? ஒன்றும் பண்ணல. அவங்க குர்ஆனை தான் ஓதுனாங்க. அந்த குர்ஆனை ஓதி கேட்டவன அவன் அவன் மொழியில் இருக்கும்போது ஈர்க்கப்படுது. அந்த மொழியில் எத்தனை பெரிய பெரிய இப்போ இம்ருல் கைஸ் மாதிரி பெரிய பெரிய கவிஞர்கள்லாம் இருந்தார்கள். அவங்க பெரிய பெரிய கவிதைகள்லாம் எழுதி காபத்துள்ள அளவு தொங்க விடுவாங்க, அரங்கேற்றுவாங்க. அப்படிப்பட்ட கவிஞர்களுடைய கவிதைகள்லாம் கேட்ட பண்டிதர்கள் கூட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதில் அப்படி ஈர்க்கப்படுற ஒரு காட்சியை பார்க்குறோம். அதை விட முக்கியமான இன்னொரு அம்சம் என்னன்னு கேட்டால், எந்த ஒரு நூல் வந்து இலக்கிய தரத்தில் மிகைத்த நூலாக இருக்கிறதோ அந்த நூல் வந்து பாமரனை ஈர்க்காது, பாமரனுக்கு புரியாது. அதான் எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் சரி. இப்போ சீரா புராணம்னு உமர் புலவர் எழுதியிருக்கார். நம்மளாம் தாய்மொழி தமிழ் தானே, வாசி அர்த்தம் தெரியுமா? சீரா புராணத்தில் ஒரு 10 அடியை வாசி நமக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா? முடியாது. பெரிய பெரிய பேராசிரியர்களுக்கு என்ன செய்வாங்கன்னா டிக்ஷனரி வச்சு தான் பார்த்துக்குறாங்க. சீரா புராணத்தை அர்த்தம் செய்யும் பொழுது அதில் ஒவ்வொரு சொல்லுக்கு என்ன செய்வாங்க, டிக்ஷனரியை புரட்டி பார்த்து அர்த்தம் செய்வாங்க. அதே மாதிரி கம்பர் எழுதின ராமாயணம் இருக்குது, தமிழ்லான இருக்குது. அந்த ராமாயணத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஒரு பெரிய புலவர் அறிஞர்னு பாராட்டிக்கலாமே தவிர அதில் ஒரு 4 அடியை சொன்னால் அர்த்தம் உங்களுக்கு விளங்குமா? விளங்காது. ஏன்? உயர்ந்த தரத்தில் இருக்கும் பொழுது சாதாரண மக்களை விட்டு தூரமாக போயிடும். ஏன்னா சாதாரண மக்களுக்கு இல்லாத சொல்லப்பட்டு தான் எழுதுவாங்க, நடைமுறையில் உள்ள சொல்லப்பட்டு எழுத மாட்டாங்க. அப்போ தானே திறமையை காட்ட முடியும். திறமையை காட்டுவதற்காக எழுதக்கூடிய எந்த ஒரு நூலாக இருந்தாலும் சரி சாதாரணமாக புரிய விடக்கூடாது. சாதாரணமாக புரிஞ்சுட்டான்னு சொன்னால் நம்மளை மதிக்க மாட்டாங்க. புரியாத முறையில் எழுதுனா தான் என்ன செய்வாங்க, மேதை அப்படின்னு நினைப்பாங்க. நினச்சிட்டு எழுதுவான். எந்த கவிதை திருக்குறள் அர்த்தம் தெரியுமா யாருக்காச்சும்? திருக்குறள் பூரா எந்த வார்த்தை கடை அப்படி அர்த்தம் செஞ்சிருவீங்களா? சில மனப்பாடம் பண்ணி அர்த்தத்தோடு பண்ணால் சொல்லிட முடியும். எந்த ஒரு குறளை கேட்டாலும் அதை தமிழ் தெரிஞ்ச ஒரு அறிஞர் கூட அர்த்தம் செய்ய முடியுமான்னா முடியாது. அவர் என்ன செய்வார்னா அதுக்குரிய புத உரை, விளக்க உரை, அது எழுதப்பட்ட நூல்கள் எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு என்ன செய்வார், இதுதான் இதுக்கு அர்த்தம் இதுதான் அப்புறம் சொல்லுவாரை தவிர அர்த்தம் செய்ய முடியாது. இப்படி கடந்த காலத்தில் சிலப்பதிகாரத்திலிருந்து சிவக சிந்தாமணியில் இருந்து என்னென்ன நீங்கள் இலக்கியங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களோ அந்த எந்த ஒரு நூலாக இருந்தாலும் சரி அதில் சொல்லக்கூடிய அந்த வரிகள் தமிழில் இருந்தாலும் அதை வாசித்து அர்த்தம் விளங்காது. இந்த குர்ஆன் எப்படி இருக்குது, அவ்வளோ உயர்ந்த நிலையில் இருக்கிறது. எழுத படிக்க தெரியாத உம்மி சமுதாயம் அவங்கள்ட்ட போய் வாசிக்கிறாரு, விளங்கவும் செய்யுது. அரபி தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு விளங்கவும் செய்யுது. அரபி தெரிஞ்சவங்களுக்கு 2 நன்மை. ஒன்று, அதனுடைய கருத்தும் உள்ளே போகிறது. பெரிய இலக்கிய மேதை சொன்னார் நமக்கெல்லாம் விளங்காதுன்னு இருக்கலை. ஒரு இலக்கிய தரத்தில் இருக்கிறது. இலக்கிய தரத்தில் இருந்து கொண்டு எல்லாருக்கும் புரியுதுங்கிற எப்படி கொண்டு வர முடியும்? நீங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா இலக்கியம்னு ஒத்துக்கிற மாட்டாங்க. சாதாரண பேப்பர் படிக்கிற மாதிரி நடையில் எழுதி விட்டார்னு வைங்க, இது ஒரு இலக்கியம் யாராவது சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அப்போ இலக்கியம்ங்கிற ஒரு அந்தஸ்துக்கு அது கொண்டு வருவதாக இருந்தாலேயே என்னவா இருக்கணும், பாமரனுக்கு புரியக்கூடாது, பண்டிதனுக்கு புரியணும், பண்டிதனும் கஷ்டப்பட்டு புரியணும் அப்படின்னு இருந்தால் தான் அதுக்கு பேர் இலக்கியம். அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த குர்ஆன் வந்து அரபு மொழி பேசுகிறவங்களுக்கு எப்படி அமைந்திருக்குன்னு கேட்டால் அவனுக்கு அதனுடைய அர்த்தமும் விளங்குது. எந்த அரபி மொழி பேசுகிறவன், வாசிக்க தெரியாத அரபி மொழி பேசுகிறவன், அந்த ஒரு சமுதாயத்துக்கு பேர் என்ன, உம்மி சமுதாயம் தானே. ரசூலுல்லாவுக்கு எப்படி எழுத படிக்க தெரியாது அதே மாதிரி அந்த சமுதாயமே, இப்போ இஸ்ரவேல் சமுதாயம்லாம் ஒரு சமுதாயமே எழுத படிக்க தெரிஞ்சிருப்பாங்க. அன்ற காலத்திலே பல சமுதாயங்கள் உலகத்தில் இருந்தாங்கல்ல, அது இருந்த சமுதாயத்தில் எழுதவும் வாசிக்கவும் தெரியாத ஒரு சமுதாயம் எதுன்னு கேட்டால் அரபு சமுதாயம் தான். அதில் ஒரு சில பேர் அபுஜஹல் மாதிரி ஒரு சில பேர் நினைஞ்சாங்க எழுத படிக்க தெரிந்த பண்டிதர்கள் விரல் விட்டு எண்ணும் அளவில் கொஞ்சம் பேர் இருந்தாங்களே தவிர அதிகமான மக்களுக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த அபுஜஹல் மார்களுக்கு இது ஈர்க்கலை, மனசை இறுக்கி கொண்டாங்க. யாருக்கு ஈர்த்தது? அறகுறையாக அந்த மொழியை பேசுவாங்கள்ல, மேலோட்டமாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்கல்ல, அவங்களும் இந்த குர்ஆனை கேட்குறாங்க, ஈர்க்கப்பட்டாங்க, இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. சொல்லக்கூடிய ஒரு அந்த கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்டு வந்துடுறாங்க. அது ஒரு நன்மையாச்சா? அது அரபி தெரியாதவன் பார்த்தா என்ன பண்ணுறான்னு கேட்டால் அர்த்தம் விளங்குதே இல்லையா, இதில் ஏதோ ஒரு மாயம் இருக்குது,
இதில் ஏதோ ஒரு மந்திரம் இருக்கிறது, இந்த ஒரு குரலில் வந்து காதுக்கு வந்து இனிமை தரக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது, நம்மளை கட்டி போடுகிறது, நம்மளை வந்து மயக்குகிறது என்றெல்லாம் அவன் ஏன் சொல்கிறான், மேலே நாட்டவன் ஏன் சொல்கிறான்? அப்போ அதனுடைய தன்மை நம்ம விளைவிக்கிறோம். அதே மாதிரி வந்து பேராசிரியர் ஹாமில்டன் கிப்புங்கிறவர், இவர் இங்கிலாந்து ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர். அவர் சொல்கிறார், குர்ஆனை பொறுத்தவரை மேற்கத்திய விமர்சகர்கள் அதன் கவிதை நயத்தை ஒப்புக்கொள்ள தவறிவிட்டனர். குர்ஆனை சில பேர் விமர்சிப்பட நூல்கள் எழுதியிருக்கிறாங்க, அந்த விமர்சனம் எல்லாம் அதனுடைய கருத்துக்களை வைத்தியதாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்றா, குர்ஆனை விமர்சிக்கிற மர்மைங்கிறாரு, சொர்க்கங்கிறார், யார் போய் பார்த்தா அப்படிலாம் வரும்ல, அந்த மாதிரியான கேள்விகளை கேட்டு என்ன செய்கிறாங்க, மேற்கத்திய உலகம் குர்ஆனை வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. நாத்திகர்கள் அப்படி தான் பண்ணுவாங்க, அது பண்ணுறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பண்ணின ஓகே, அதனுடைய ஓசை நயத்தை பற்றி நீ கவனிக்காம விட்டுருக்கிற, தவறிட்டிய, அதை ஒன்றால் விமர்சனம் பண்ண முடியாத, அதை வந்து உன்னை பாராட்டலான்னு முடியுங்கிறார். என்ன சொல்கிறார், குர்ஆனை பொறுத்தவரை மேற்கத்திய விமர்சகர்கள் அதன் கவிதை நயத்தை ஒப்புக்கொள்ள தவறிவிட்டனர். அதனுடைய கவிதை நயத்தை வந்து ஒப்புக்கொள்ள வாசித்தவன ஈர்க்குதுல, கவர்ச்சியாக இருக்குதுல்ல, கேட்பதற்கு இனிமையாக இருக்குதுல்ல, அந்த ஒரு தன்மையை என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் அதை வந்து கவனத்தில் கொள்ளலை, ஒப்புக்கொள்ளவே இல்லை. குர்ஆனுடைய ஒரு மொழிபெயர் ஆங்கில மொழிபெயர்ப்பு எடுத்துக்கிறது, அதை படிக்கிறது, இது சரியில்லை அது சரியில்லைன்னு எழுதியிருக்கிறான். அதுக்கெல்லாம் பதில் வேறு சொல்லுவோம் நம்ம விஷயம். அவன் இதெல்லாம் கவனித்தவன், அது குர்ஆன் வந்து அரபியில் எழுதப்பட்ட மூலம் என்னன்னு நீ பார்த்தியா, அதை ஓத வச்சு கேட்டியாடான்னு கேட்குறாரு அவர். இவர் கேட்டவர். இவர் என்ன செய்கிறாரு, ஒரு ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் இருக்கிறவர் சொல்கிறாரு, குர்ஆனை பொறுத்தவரை மேற்கத்திய விமர்சகர்கள் அதன் கவிதை நயத்தை ஒப்புக்கொள்ள தவறிவிட்டனர். கவிதை நயத்தை ஒப்புக்கொள்கிற மூலத்தை படித்தானே வைக்க முடியும், மொழிபெயர்ப்பு படித்தா அப்படி ஒத்துக்கணும். அவன் மொழிபெயர்ப்பு படித்து விமர்சிக்கிறான். குர்ஆனில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாங்களே, அதை படிச்சுவிட்டு வரைக்கு வரை அந்த இது சரியில்லை இந்த இது சரியில்லைன்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் பதில் நம்மள்ட்ட இருக்குது. அது ஒரு விஷயம். குர்ஆனுக்கு எதிராக போடப்பட்ட எல்லாத்துக்கும் நம்மள்ட்ட பதில் இருக்குது. இப்பெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஏராளமான நான் தேடி பார்த்த வகையில் ஒரு 15 அறிஞர்கள் சொன்னது நமக்கு கிடைத்திருக்குது. இன்னும் நல்ல மொழி புறமை உள்ளவர்கள் நீங்கள் ஆங்கில புலமை உள்ள தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆக்கங்கள் கிடைக்கும். குர்ஆனுடைய அந்த இதை வந்து என்ன, அந்த ஓசை நயத்தை பற்றி என்ன சொல்கிறார்கள் நீங்கள் தேடினீங்கன்னா, நான் எடுத்துக்காட்டு சின்ன சாம்பிள் தான், இதுக்கு மேலே இருக்கும். எவனை எடுத்தாலும் அந்த ஓசை நயத்தை வந்து இப்படி சொல்கிறாங்கல்ல, இது தப்புன்னு ஒருத்தன் சொல்லணும்ல, அப்படியா சொல்லணுமா இல்லையா? இதை சொல்லிட்டாங்க, அவன் சும்மா வழங்காமல் சொல்கிறான், அப்படிலாம் ஈர்க்கவனா இல்லை, அப்படி சொல்லணுமா இல்லையா? நம்ம இந்த டிவியில் மேற்கத்திய பிரிட்டன்லேருந்து வரக்கூடிய ஒரு டிவியில் வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பலவிதமான நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க. அந்த ஷோவில் முக்கியமாக ஷோ என்னன்னு கேட்டால், ஒருத்தனை பாட விடுவாங்க, எல்லாம் கேட்டுட்ருப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தனை வந்து பாங்க சொல்ல விடுவாங்க, கேட்பாங்க. ஒரு கிறிஸ்துவ தோத்திரத்தை போட்டு அது மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்குறது, ஒவ்வொன்றையும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, நான் டிவியில் அது பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு பையன், சின்ன பையன், குர்ஆனை ஓத வந்திருக்கான். அவன் நீ ஓது பார்க்குறாங்க, அழுகுறாங்க. இருக்கிறதெல்லாம் ஒருத்தன் கூட முஸ்லீம் கிடையாது, எல்லாம் ஆங்கிலம் தெரிஞ்சவன், அவனுக்கு அரபியே தெரியாது. அந்த சின்ன பையனை விட்டு ஓத வச்ச நிகழ்ச்சி, வேறு நிகழ்ச்சி நான் பார்க்குறேன். அதில் எல்லாம் இப்போ பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்களே தவிர கண்களில் கண்ணீர் வர்றது எதில் வருதுன்னு கேட்டால், என்னடா இவ்வளோ என்ன எப்படி அதை வர வச்சிச்சு, ஒரு அர்த்தம் தெரியலை, ஒன்றும் தெரியலை. நம்ம டிவி ஷோ நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, ரியாலிட்டி ஷோ. அந்த ஷோவில் வந்து பலவிதமான விஷயங்களை வந்து மேடையில் நடத்தி மக்கள்கிட்ட கொண்டு போவாங்க. பலதரப்பட்ட ரசிகர்கள் அதில் உட்காந்துருப்பாங்க. ரேட்டிங் கேப்பில் அதை செய்கிறான். அப்படி செய்யும்போது, தற்செயலாக செய்யும்போது, அந்த குர்ஆன் ஓதுற நிகழ்ச்சியில் என்ன செய்யுதுன்னு கேட்டால், பார்க்குறவங்களாம் கண்ணீரை துடைக்கிறான், கட்சிப்பட்டு துடைக்கிறான். அந்த முக்காடு போட்டு துணியை வச்சு செல்வாரகப்படுத்த அந்த பொம்பளை துடைக்கிறாங்க. இந்த மாதிரி பொம்பளை ஆம்பளையெல்லாம் அவங்கெல்லாம் முஸ்லீம் இல்லை. என்னன்னு கேட்டால், அதை ஓதக்கூடிய விதத்தில் ஒழுங்கான முறையில் ஓதுனாங்கன்னு சொன்னால், அர்த்தம் தெரியாட்டான ஈர்க்கிறது மட்டும் இல்லாமல் அவனுக்கு அழுகையை வர வைக்கணும்னு அர்த்தம். ஈர்க்கிறது காதுக்கு இனிமையாக ரசிச்சுட்டு போகிறத தாண்டி அழுகை வருதுன்னா, என்னமோ ஒரு தெய்வத்திலேருந்து ஒரு செய்தி வருது, நம்ம ஏற்றுக்கிறாமல் இருக்கிறோமேங்கிற மாதிரி உள்ளத்தில் ஒரு ஃபீலிங் அதை ஏற்படுத்தி அவனுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வருவதை வந்து நானே கண்ணால் பார்த்துருக்கேன். அந்த நிகழ்ச்சியை, அந்த மாதிரி ஷோவெல்லாம் பல தடவை பார்த்துருக்கிறேன். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால குர்ஆனில் வந்து அதனுடைய முக்கியமான வகை என்னன்னு கேட்டால், இந்த தன்மை தான், அதனுடைய மொழி நடை தான். ஆனால் அந்த மொழி நடையிலையும் பல விஷயங்கள், ஒவ்வொரு வார்த்தையும் ஏன் போட்டிருக்கான், அந்த வார்த்தையை ஏன் போட்டான்லாம் சொல்வதாக இருந்தால் அது உங்களுக்கு ட்ரையாக போயிடும். இந்த மொழி சம்பந்தமாக இதுக்கு மேலே சொன்னு வைங்க, அது வந்து அரபி தெரிஞ்சவங்களுக்கு தான் விளங்குமே தவிர, அரபி தெரியாதவர்களுக்கு என்ன தூரமானதாக நம்மளை எங்கேயே தூரத்துக்கு கொண்டு போகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் இந்த விஷயத்தை அது விட்டுட்டு, இது போக குர்ஆனில் வந்து பல ஒரே தரத்தில் பேசக்கூடாது. இலக்கியம்னு சொன்னால்
அதில் என்ன இருக்குது, ஒரு கிண்டல் இருக்கணும், ஒரு ஒரு மாற்று கருத்து இருக்கணும், ஒன்று சொல்லி இன்னொரு அர்த்தத்தை நாடணும், இப்படிப்பட்ட ஊமை இருக்கணும், உதாரணங்கள் இருக்கணும், இப்படி பலதும் கலந்து தான் ஒரு இலக்கியம் என்பது இருக்கும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான எந்த இலக்கியங்கள் இஸ்லாத்துக்கு விரோதமாக இருக்குதோ அந்த மாதிரி இலக்கியங்களை தவிர்த்து விட்டு பொய் இஸ்லாத்துக்கு ஒத்துக்கிறாரு, ஆபாசம் இஸ்லாத்துக்கு ஒத்துக்கிறாரு. இந்த கவிதைகள்லாம் அந்த ஆபாசத்தையும் பொய்யையும் வச்சு தான் மக்களை உயிர்ப்பாங்க. ஏதாவது கவிதைக்கு பொய் அழகுங்கிறார்ல வைரமுத்து, அதாவது கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகாம். கவிதைனால பொய் தான் இருக்குன்னுங்கிறான். அப்போ கவிதைனாலே பொய் அழகுன்னு சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது பொய் இல்லைங்கிற அடிப்படையில் ஒரு இருக்கிற ஒரே வேதம் ஒரே இலக்கியம் குர்ஆன் மட்டும்தான். அந்த மாதிரி இருக்கிறதுனால பலவிதமான இலக்கிய தன்மைகள் இருக்குல்ல, அதில் எல்லா வகையான இலக்கிய சுவையோட குர்ஆன் இருக்குது. அதெல்லாம் மொழி தெரியாமல் இருந்தால் கூட நீங்கள் விலகி கொள்ளலாம். அதுக்கு மொழிபெயர்ப்பை பார்த்து கூட என்ன செய்யலாம், அதை உங்களால் விலகி கொள்ள முடியும். அப்படிப்பட்ட விஷயங்களை தான் நம்ம இந்த தொடரில் ஒன்று ஒன்றா என்னென்ன மாதிரி எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறான்னு எடுத்துக்காட்ட போகிறோம். அதுக்கு எடுத்துக்காட்டுறதுக்கு முன்னாடி அந்த இலக்கிய வகைகள் சிலது இருக்குது, அதை தமிழில் நீங்கள் விளங்கிக்கிட்டால் தான் அதன் அடிப்படையில் நான் உதாரணங்களை எடுத்து காட்டும்போது உங்களுக்கு எளிதாக புரியும். அப்போ குர்ஆனில் என்ன செய்கிறது, இந்த இலக்கியத்தில் ஒரு வகை இருக்குது. என்னென்னு கேட்டால், ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அந்த செய்தியில் இல்லாத ஒரு கருத்தை கற்பனையாக நுழைச்சி என்ன செய்வாங்கன்னா அதை சொல்லக்கூடியது இலக்கியத்தில் ஒரு வகை. எப்படி இலக்கியத்தில் வகை என்று கேட்டால், ஒரு தலைவர் வர்றாரு, உங்கள் ஊருக்கு வர்றாரு, வரும்பொழுது மழை பெய்யுதுன்னு வைங்களேன், இந்த தலைவரை வரவேற்பதற்காக மழை பெய்ததுன்னு வாங்க. மழை பெஞ்சது மட்டும்தான் நெசம், அவன் கண்ணால் எதைத்தான் பார்க்குறான், மழையைத்தான் பார்க்குறான். தலைவர் வந்தது பார்க்குறான், தற்செயல், ரெண்டு முடிச்சு போடக்கூடாது. தற்செயலாக ரெண்டு விஷயத்தை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் முடிச்சு போட்டு சொல்வது இலக்கியத்தில் ஒரு வகை. அந்த வகையை குர்ஆன் தொடவே இல்லை, அது பொய் தானே. அது மழை பெஞ்சுன்னு சொன்னால் மழை பெஞ்சதுக்கும் ஒருத்தன் வந்ததுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா? சில விஷயங்களை பொருளை கையில் எடுப்போம், டக்குன்னு கீழே விழுந்துடும். இது இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு இறைவன் சொல்கிறான், இந்த பொருளை மௌசு கீழே விழுந்துருச்சு அப்படிங்கிறது. போய்கிட்டு இருக்கும்போது பூனை குறுக்க வந்துருச்சு, சகுனம் பார்க்குறது இருக்குல்ல, இதெல்லாம் இலக்கியம்னு வச்சுருக்கிறானு. நமக்கு இது மூட நம்பிக்கை. ஆனால் இலக்கியத்தில் என்ன வச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி அதாவது உதாரணம் என்ன செய்கிறான்னு கேட்டால், மழை பெய்யுதுன்னு வருதுன்னா மழையை கிளம்பும்போது மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். மழையே நீ போகாதுன்னு எனக்கு சொல்லுது அப்படிம்பாங்க. கவிஞன் என்ன சொல்லுவான், தான் கிளம்ப போவான், மழை வந்தவுடனே இந்த மழை என்ன சொல்கிறது, என்னை போகாது என்று தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுவாங்க. இந்த மாதிரி கவிதை எழுதுவது என்னது, அந்த சம்பந்தம் இருக்காது, சம்பந்தம் இல்லாது சம்பந்தப்படுத்துறதுன்னு ஒரு இலக்கியம் இருக்கிறது. இலக்கியத்தில் ஒரு வகை. அந்த இலக்கியம் அதுக்கு என்ன பேர் வச்சுக்கிறாங்கன்னு கேட்டால், ஒவ்வொரு நூலில் ஒரு மாதிரியாச்சும் கொடுக்குறாங்க. தற்குறிப்பேற்று அணி, தற்குறிப்பை ஏற்று அணி, நம்முடைய சொந்த குறிப்பை அதில் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு வகைன்னு பிரிச்சிருக்கிறாங்க. இது இலக்கியத்தில் எல்லா இலக்கிய நூல்கள்லையும் அந்த மாதிரி கோவலன் வரும்போது கொடி அசைந்தது, அதனால் நீ வராத மதுரைக்கு என்று சொன்னதும் வாங்க. கோவலன் மதுரைக்கு வரும்போது இந்த அவர் கொண்டு விடுவாங்கல்ல, மதுரைக்கு வரும்போது இந்த கொடி அசைஞ்சான் பாண்டியன் கோட்டையில். அது என்ன சொன்னதான், நீ வராது போயிரு, கொடி அசைஞ்சு என்ன செய்ய போயிரு, அதை மீறி அவர் போனாருமாங்க. அதை கேட்டு ரசிப்பாங்க, பயங்கர வித்தியாசம், இன்னும் அற்புதம், என்ன கற்பனை, இது மூடத்தனம், இது மடனம், இது மடத்தனம், அதுக்கு இதுக்கு சம்மந்தமே. அது கொடி தன்னால் ஆடுது, இவன் சாவணுன்னு விதி இருந்திருக்குது, இவன் ரெண்டையும் ஜாயிண்ட் பண்ணி அந்த கொடியை அன்றைக்கி சொன்னிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி எழுது. அந்த மாதிரி கவிதையில் இருக்கிறது. சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரிலாம் வரும். இது மாதிரியான விஷயங்கள் கவிதைகளில் சாதாரணமாக இருக்கும். அதை பாராட்டுவாங்க, புகழ்வாங்க. அதெல்லாம் ஒரு உயர்ந்தபட்ச தகுதியில் கொண்டு வச்சுருக்கிறாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. குர்ஆனில் அதாவது இல்லாத ஒன்றை இணைச்சி சொல்கிறதுனா பொய்யா போயிருமில்லங்க. அதை ஒழிக்கத்தானே இஸ்லாம் வந்திருக்குது, மூட நம்பிக்கை ஒழிப்பதற்கு தானே வந்திருக்குது. இது சகுனம் என்கிற பெயரில் அதாவது சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஊருக்கு போகிறோமா, அந்த பூக்களை பார்த்துட்டு இந்த பூக்கள் எல்லாம் இவரை புன்னகைத்து வரவேற்கிறதுமாங்க. அது பாட்டு பூ பூத்திருக்கு, இவனை வரவேற்குதான், பூக்கள் என்ன செஞ்சு புன்னகைத்து வரவேற்குதுமாங்க. அப்படி கற்பனை பண்ணினால் கவிஞன் திறமை உள்ளவன் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த மாதிரி என்ன செய்கிறான்னு கேட்டால், விளக்கு அணைஞ்சிருச்சுன்னு வைங்க, விளக்கு அணைஞ்சிருச்சு, நம்மளை இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது, விளக்கு சொல்லுதான், டே நீ செய்யாத அப்படின்னு விளக்கு மெசேஜ் கொடுக்குதான். விளக்கு அணைஞ்சு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது விளக்கு அணைஞ்சு போச்சுன்னா அவன் செய்யக்கூடாது. ஏன், விளக்கு சொல்லிடுச்சுல,
விளக்கி ஒரு செய்தியை சொல்லியிருக்கான். இந்த மாதிரி வந்து நிறைய இலக்கியங்களில் இப்படியான வகையெல்லாம் சொல்லி அதை ஒரு புகழ்ந்து பாராட்டி அதுக்கு வியாக்கியானங்கள்லாம் எழுதிட்டு இருப்பாங்க. விரிவுரையாளர்கள் என்ன செய்வாங்க, என்ன கற்பனை பார்த்தீர்களான்பாங்க. இது மூடத்தனத்தின் பக்கம் மக்களை கொண்டு சம்மந்தப்படுத்தின மூட நம்பிக்கை தானே அதை கொண்டு போகிறது. ஆனால் இந்த மாதிரி விஷயத்தை வந்து இஸ்லாம் வந்து கண்டிக்குது. எப்படி 7வது அத்தியாயத்தில் 131வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டினா, இந்த மூசா நபியுடைய சமுதாயம் இருந்தாங்க, அவங்களுக்கு தான் நன்மை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் இது வந்து நம்மளால தான் ஏற்பட்டுச்சுன்றாங்க. ஏதாவது முசீபத்து தீமை வந்துருச்சுன்னு சொன்னால் இல்லை அந்த மூசானால தான், என்னைக்கு இந்த மூசா வந்தாரோ அன்னையிலேருந்து ஆரம்பிச்சுன்றாங்க. அப்படி சொன்னாங்களாம். மூசா வந்ததுக்கு துன்பம் வந்ததுக்கு என்ன காரணம்? துன்பம் அவனுக்கு தனித்தனியாக வரக்கூடியது. வைத்த வலிக்குன்னு வைங்களேன், அந்த மூசா வந்ததுனால தான் வந்துருச்சு அப்படின்னு மூசா நபியை பற்றி சொன்னாங்களாம். அதாவது ஒயின் துசுபிகும் செய்யத்தும், அவர்களுக்கு ஒரு தீமை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் எத்தையருபி மூசாவை வந்து சகுனமாக கெட்ட சகுனமாக ஆக்கி விடுவார்கள். மூசா மேலே பழியை போட்டுருவாங்க. மழை பெஞ்சாலும் மூசா தான், வெயில் அடித்தாலும் மூசா தான், வறுமை வந்தாலும் மூசா தான், வெள்ளம் வந்தாலும் மூசா தான். இவர் என்னைக்கு ஆரம்பித்தாரோ அன்றைக்கே எல்லாம் நாசமாக போச்சும்பாங்க. இதை வந்து எல்லாம் கண்டிக்க தான் செய்கிறான். அவங்க இலக்கியத்தில் வந்து உயர்ந்த தன்மைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த தன்மைக்கு இங்கே வேலை இல்லைன்னு எல்லாம் கண்டிக்கக்கூடிய விஷயமாகத்தான் குரான் இருக்கிறதே தவிர இந்த பொய்யான இலக்கியம் கிடையாது. அதே மாதிரி வந்து ஹூத் நபி போய் அந்த மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணும் பொழுது காலு இத்தையர்னாபிக்க, நீ வந்ததுனால தான் எல்லாமே. அவங்க ஹூத் நபி இப்போ என்ன செய்கிறாங்க, ஒன்னால தான் அம்புட்டேன். எது நடந்தாலும் சரி, இந்த ஹூதுன்னு ஒரு ஆள் வந்தார்லப்பா, அது கொஞ்சம் நல்லா தானே இருந்தோம், அவர் வந்து என்னைக்கு இது எல்லாம் வணங்குன்னு சொன்னார், அன்னைக்கு பிடிச்ச முசீபத்துன்றாங்க. அப்படி சொன்னார்கள் என்று சொல்லி 27வது சூறாவில் 47வது வசனத்தில் சொல்லி காட்டுக்கிறான். அதே மாதிரி வந்து யாசின் சூறாவில் 3 தூதர்கள் ஒரு சமுதாயத்துக்கு அனுப்புவான். அவங்க சில துன்பங்களை அனுபவிக்க என்ன செய்வாங்க, இந்த 3 பேர் தான் மட்டும் காரணம், இத்தையர்னாபிக்கும், நாங்கள் உங்களை தான் கெட்ட சகுனமாக பார்க்குறோம், நீங்கள் வந்தீங்க முசீபத் ஆயிடுச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து குரானில் இல்லைங்கிறது மட்டும் இல்லை, இதை மறுக்குது. குரானில் அந்த மாதிரி உதாரணங்கள் சொல்லப்படலைங்கிறது மாத்திரம் இல்லாமல் இப்படி சொல்வது மடமை, இது தப்பு என்று மறுக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் வந்து இப்ராஹிம், ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இப்ராஹிம், அவருக்கு ஒரு மகன் இருந்து சின்ன வயசில் பால்குடி பருவத்திலேயே இப்ராஹிம் இறந்துட்டார். இறந்த அன்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்படுது. என்னைக்கு இப்ராஹிம் இறந்து போகிறாரோ அன்னைக்கு என்ன செய்யுதுன்னா சூரிய கிரகணம், ஆகாயத்தில் கிரகணம் ஏற்படுது. மக்கள் என்ன செய்யறாங்க, அந்த கிரகணத்தை பற்றி அறிவுலாம் அந்த காலத்தில் கிடையாது. விளங்குதா, முன்னறிவு வானிலையில் சொல்லி அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாது. கிரகணம் உலகத்தில் எங்கே ஏற்பட்டிருக்கு, அந்த ஊருக்கு ஏற்பட்டால் அவனுக்கு தெரியும். கிரகணம் வந்து ஒரு ஊருக்கு வந்து வேறு ஊருக்கு வராமல் இருக்கும், அது அந்த மக்களுக்கு தெரியாது. அவங்க ஊருக்கு நேரம் என்னைக்கு கிரகணம் வருமோ அன்றைக்கி தான் பார்ப்பானுவோம். அப்படி 10 வருஷத்துக்கு ஒருக்கா 15 வருஷம் ஒருக்கா அவனுக்கு கிரகணம் வரும். அப்போ அதனால் கிரகணத்தை பற்றி நாலேஜ் இல்லாதனால என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இது வந்து இப்ராஹிமுடைய மரணத்துக்கு தான் வந்துச்சு. இதே மாதிரி இந்த மாதிரி டைப்பில் இந்த இலக்கியம் இருக்கிற தற்குறிப்பை ஏற்றி சொல்லக்கூடிய ஒரு அணி, அந்த அடிப்படையில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் சகாபாக்கள்லாம் இது வந்து இப்ராஹிமுடைய மரணத்தினால தான் கசபத்தி ஷம்சுலி மௌத் இப்ராஹிமுடைய மரணத்திற்காகத்தான் சூரிய கிரகணம் ஏற்பட்டது என்று சொல்கிறார்கள். அப்போ இஸ்லாம் இதை ஏற்றுக்கிறலைங்கிறதுக்காக என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னும் ஐயுஹன்னாஸ் மக்களே, இன்னும் சம்ச உல் கமர, சூரியனும் சந்திரனும் லா என்கசிஃபானில் மௌத்தி அகதீன், எவருடைய மரணத்திற்காகவும் அது கிரகணம் ஏற்படுறது கிடையாது. ஒலாலி ஹயாத்திகி, எவருடைய பிறப்புக்கும் வராது. ஒருத்தன் பிறந்தாங்க இருக்கிறது வராது, ஒருத்தன் இறந்தாங்க இருக்கிறது வராது. அதனால் அது கிரகணத்தை கண்டால் நீங்கள் துவா செய்யுங்கள், அல்லாஹ்வை தொழுவுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்கிற ஒரு செய்தி புகாரியில் 1043வது ஹதீஸ்லையும், அதே புகாரியில் 1060வது ஹதீஸ்லையும் 1063வது ஹதீஸ்லையும் இந்த செய்தி இருக்கிறது. அப்போ இது என்ன செய்தி, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இலக்கியத்தில் ஒரு வகையாக இருக்கக்கூடிய இந்த தப்பான இலக்கியம்தான் அது. இலக்கியவாதிகள் அது பேர் ரசிப்பாங்க. இது தப்பு, இது மூட நம்பிக்கை. ஒன்றுக்கு சம்பந்தமில்லாத ஒன்றை அதில் சம்பந்தப்படுத்தி பேசுதல் என்பது புகழ்வதற்காக, மன்னரை புகழ்வதற்காக என்ன செய்வாங்க, ஒரு ராஜா புகழ் மாதிரி அப்படி பார்ப்பாங்க. ஒரு வேப்பமரம் ஆடுமா, அந்த வேப்பமரம் வந்து ராஜாவை தான் புகழுதுன்றாங்க. இதை கேட்டாலும் சம்பந்தப்படுத்துறது, காசு வாங்குறதுக்காக வேண்டி, அந்த புகழ்ந்து செய்வதற்காக வேண்டி இல்லாத ஒன்றை சம்பந்தப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து அது வந்து ஒரு அடிமைத்தனத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது, மூட நம்பிக்கையாக இருக்குங்கிறத இஸ்லாம் ஒத்துக்கிறல. அதே நேரத்தில் வந்து ஒன்று இஸ்லாம் ஒத்துக்கிறது. என்ன ஒத்துக்கிறதுன்னு கேட்டால், நம்ம வெளியே போக போகிறோமா, போகிறது ஒரு நல்ல ஒரு வார்த்தை காதில் விழுவுது, வெற்றின்னு சொல்லி ஏதோ ஒரு வார்த்தை ஏதோ சொல்லி காதில் விடுன்னு வைங்க, சரி நல்ல காரியம், நம்ம நல்ல காரியத்துக்கு போகிறோம், நல்ல வார்த்தையும் கேட்குன்னு மனசில் திருப்தி பட்டுக்கலாம். ஏன்னா அது நிறுத்துகிற வேலை வராதுல. கெட்ட வார்த்தைகள் ரிட்டர்ன் ஆகுறது தான் இஸ்லாத்தில் தடை இருக்கிறது. போகிறீங்க,
கெட்ட வார்த்தையை சொல்லிட்டான், ஆஹா கெட்ட வார்த்தை வருது, விதவை குறுக்க வந்துட்டா, எரும மாடு வந்துருச்சு, நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்த முடிவை மாத்துறாங்கல்ல, அதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நீ எடுத்த முடிவுக்கு ஏற்ப என்னத்தையா நீ பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டுக்க அப்படி ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. ஃபால் என்பது மட்டும் சகுனம் கிடையாது. ஓ ஹைருஹா அல் ஃபாலு, நற்சகுனம் என்பது அதில் சிறந்த அது இருக்குதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ ஃபால்னா என்னன்னு சஹாபாக்கள் கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல் கலிமத்து சாலிஹா எஸ்மோ அகதுக்கும், உங்களில் ஒருத்தர் காதில் விடக்கூடிய நல்ல சொற்கள், காதில் விடக்கூடிய நல்ல உதாரணமாக ஒரு ஆளுக்கு ஃபாயிஸ்னா வெற்றி பெற்றவர்னு அர்த்தம். நீங்கள் வெளியே போகிறீங்க, ஃபாயிஸ்ன்னு கூப்பிட்றாங்க, அந்த பையனை கூப்பிட்றாங்க, உங்கள் காதில் விழுந்துருச்சு, நம்மளும் போகிறோம், வெற்றி பெற்றவருங்கிற கூப்பிட்றாங்களே, நமக்கு நல்லதான் அப்படி நினச்சிக்கலாம். ஏன்னு கேட்டால் நீங்கள் எந்த செயலையும் நிறுத்தலை, நீங்கள் செய்ய போகிற காரியத்தை உறுதியாக செய்யத்தான் போகிறீங்க, அது கேட்காட்டாலும் செய்யத்தான் போகிறீங்க, அதில் சந்தோஷப்பட்டுக்கிறங்க, சின்ன அளவுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிற சொல்லுது இஸ்லாம். அதில் எந்த ஒரு காரியத்தையும் இணைச்சி நிப்பாட்டுற மாதிரி அந்த மாதிரி விஷயம் கிடையாது. இது புகாரில் என்ன வருதுன்னு கேட்டால் 5755வது ஹதீஸ்லையும் 5754வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. அதனால் இந்த மாதிரி ஒரு ஓமை அணி, இந்த மாதிரி அணிகள் குரானில் கிடையாது. இலக்கியத்தில் குரான் பூரா தேடி பார்த்தாலும் சரி, இந்த தற்குறிப்பு ஏற்ற அணின்றாங்கல்ல, அது ஒரு வகையான இலக்கியம். அந்த மாதிரி உதாரணங்கள், வார்த்தை அமைப்புகள், அந்த மாதிரி கருத்துக்கள் குரானில் அல்லாஹ் பயன்படுத்தவே இல்லை. ஏன்னு கேட்டால் அதையெல்லாம் திருத்தறதுக்கு வந்த வேதம் தானே, அவங்க சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்ததா, அவங்க சொன்னதுலேயே நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை விடுவதற்கு உள்ள வந்த ஒரு வேதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அடுத்து ஒரு என்னென்னு கேட்டால், சில விஷயங்களை ஓமையாக சொல்லுவோம். ஓமை என்று சொன்னால் அதை போல இதை போலன்னு சொல்வது, அப்படி சொல்லி ஒரு கருத்தை சொல்லுவது. அந்த உதாரணம் சொல்லுவது, உதாரணத்தை கருத்தில் கொண்டு சொல்ல மாட்டாங்க, அந்த உதாரணத்திலேருந்து வேறு ஒரு கருத்தை என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. உதாரணமாக ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா, நல்ல மேடையில் பேசுகிறார், சரளம் அது பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிறார். அதை பற்றி பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், மடை திறந்த வெள்ளம் போல் உரையாற்றினார்பாங்க. மடை இந்த வெள்ளம், அதாவது அணை கட்டி வச்சுருப்பாங்கல்ல, அணையில் தண்ணி நிறைஞ்ச உடனே மடையை திறந்து விடுவாங்க. திறந்த பீரியட் பயங்கரமாக வரும். சாதாரண வர்ற தண்ணீரை விட அடைக்கப்பட்ட மதகுகளால் அடைக்கப்பட்ட அந்த அணைகளில் அந்த தடுப்பை உருவுனா என்ன செஞ்சிடறேன், தண்ணி ஃபோர்ஸாக பாயும். அவ்வளோ வேகமாக பேசுகிறாராம் ஒரு ஆள் பேசுகிறாராம், வார்த்தை அது பாட்டு சரளமாக கொட்டிக்கிட்டே இருக்குதான். அதை பார்த்துட்டு எப்படி வர்ணிப்பாங்க, மடை திறந்த வெள்ளம் போல் உரையாற்றினார்பாங்க. அப்போ மடை திறந்த வெள்ளம் போல் அதாவது ஃபாஸ்ட்டாக வேகமாக விரிவாக உரையாற்றினார்னு சொல்வது அதே அர்த்தம்தான். மடை திறந்த வெள்ளம் போலுங்கிற அதே அர்த்தம் தான். ஆனால் இது ஈர்க்குமா இல்லையா? சும்மா நல்லா உரையாற்றினாருங்க, ரொம்ப பலவரும் பயங்கரமாக வார்த்தையாக கொட்டிகிட்டு இருக்குங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஈர்க்காது. அந்த ஈர்க்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா, இலக்கியத்தில் என்னத்தையாவது உதாரணம் காட்டி சொல்லுவாங்க. அந்த உதாரணம் காட்டி சொல்லும்போது அது ரசிக்கத்தக்கதாக இருக்கும். அதில் என்ன இருக்கு, மடை திறந்த வெள்ளம்னா மடைண்டா என்ன, திறந்தா என்ன வர்றேன், வெள்ளம் எவ்வளோ வேகமாக வர்றேன், அந்த மாதிரி இந்த ஆள் பேசுகிறாரு, அந்த வேகம் எவ்வளோங்கிறதுலாம் அவங்க புரிஞ்சு போயிடும். இந்த உதாரணத்தோடு சொல்லும் பொழுது விரைவாக பேசினார், வேகமாக பேசினாருங்கிற அது கொண்டு வர இயலாது. உதாரணத்தை சொல்லும்போது அந்த கருத்தை என்ன செய்யும், இவன் லேசுப்பட்ட ஆள் மடை திறந்த வெள்ளம் மாதிரி பேசுகிறாரு, இப்படி உதாரணங்கள். இதுக்கு ஓமை அணின்னு அதுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. இந்த ஊமை அணிகள் குரானில் ஏராளம் இருக்குது. பல விஷயங்களை உதாரணங்களை சொல்லி அதெல்லாம் நான் ஒன்று எடுத்து காட்டுவேன், எந்தெந்த வசனங்களில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி. அந்த ஊமை அணி இருக்குது. அதே மாதிரி உதாரணமாக ஒரு ஆள் ஒரு விஷயத்தில் பட்டும் படாமல் இருக்கார், ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறாரு. அப்படி இருப்பார்னா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவர் ஒரு மந்திரியாக இருக்காருன்னு வைங்களேன், மந்திரியாக இருந்து லஞ்சம் வாங்காமல் காசு பணத்துக்கு ஆசைப்படாமல் ஒருத்தன் இருக்கான், கற்பனை தான் இருக்க மாட்டேங்க, ஒரு பேர் இருக்கிறான்னு வச்சுக்கிடுவோம். அப்படி ஒருத்தர் இருந்தான்னா என்ன செய்வோம், அவர் தாமரையில் தண்ணீர் மாதிரி இருப்பார் அப்படிங்கிறோம். தாமரையில் தண்ணீர்னா என்ன, தாமரை இலையில் தண்ணியை போட்டிங்கன்னா தண்ணி ஒட்டாது, அது முட்டையாக என்ன செய்ய நிற்கும். அது தடையெல்லாம் விட முடியாது. வெத்தலையில் போடுற மாதிரி, வாழை இலையில் போடுற மாதிரி, வேறு எந்த இலையிலையும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா தண்ணி பறந்து கிடக்கும். ஆனால் தாமரையில் போட்டிங்கன்னு சொன்னால் அந்த தாமரையில் முட்டையாக தான் நிற்கும். தண்ணி சுட்டாக போட்டிங்கன்னா அது ஒட்டவே ஒட்டாது. அப்படி சாட்சியெல்லாம் கொட்டிடலாம், ஈரமே இருக்காது. தாமரையில் தண்ணி இருந்து அதை சாய்ச்சிட்டிங்கன்னா அந்த இலையில் ஈரம் படாது. அப்போ தண்ணி பட்டால் கூட ஒட்டாமல் இருக்குதுல்ல, தண்ணியிலே புழங்கினா கூட அந்த தண்ணி ஒட்டாத அளவுக்கு அந்த இலை அமைப்பு இருக்குதுல்ல, இது அந்த இலையில் உள்ள ஒரு தன்மை. இதை சொல்லி இதுக்கு 2-3 உதாரணம் சொல்கிறேன்னு கேட்டால், அந்த உதாரணம் காட்டி சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக தான். அதில் உங்களுக்கு ஆதாரத்தை குரான்லேருந்து எடுத்து காட்டும்போது இன்னும் நல்லா விளங்கும். குரானுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, அந்த வகைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், என்னென்ன மாதிரி வகையிலெல்லாம் குரானுடைய இலக்கியம் இருக்குதுங்கிறதுக்காக வேண்டி. அதே மாதிரி தாமரையில் தண்ணீர் போல் இருப்பார் அவர்,
அது மாதிரி உலகப்பற்று இல்லாமல் ஒருத்தர் இருப்பார், எதுலேயுமே ஈடுபாடு இல்லாமல் இருப்பார், பொண்டாட்டி புருஷன் வாழ்க்கை சரியில்லை, அவர் தாமரையில் தண்ணீர் மாதிரி இருப்பார்னு அதுக்கும் சொல்லலாம். தாமரையில் தண்ணி இப்படி ஒட்டாமல் இருக்குதோ, புருஷன் பொண்டாட்டி ஒட்டாமல் இருக்கிறாங்கன்னு எதுக்கு வேணாலும் சொல்லிக்கிறலாம். ஆனால் ரெண்டு பேரும் ஒட்டாமல் இருக்கிறாங்க என்று சொல்வதை விட தாமரையிலை தண்ணீர் போலன்னு சொல்லும்போது என்ன செய்யணும்னா ஒரு மூளைக்கு ஒரு சுறுசுறுப்பு கொடுக்கும், அது ஒரு ஈர்ப்பாக இருக்கும். அந்த வார்த்தையை கேட்கும்போது ஒரு ரசிக்கத்தக்கதாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் நல்லா ஒரு குரான்லேயே இப்படி எல்லாம் அந்த ஸ்டைல் எடுத்துக்கல தான் செய்கிறான். அந்த ஸ்டைல் மனிதனுக்கு எல்லாம் கொடுத்துருக்குறான், அந்த அவனுக்கு நல்லா எடுத்துக்கிறான். அதே மாதிரி ஒருத்தன் வந்து என்ன செய்கிறான்னா ஒரு விஷயத்தை நடக்கும்னு ரொம்ப தேர்தலில் போட்டியிடும்போது நம்ம தான் ஜெயிப்போம்னு நம்பிக்கை எல்லாத்துக்கும் 5000 ஓட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டான். எல்லோரும் வாக்குறி சொல்லிட்டாங்க, எல்லா பள்ளிவாசலுக்கும் போயிட்டான், எல்லா கோயிலுக்கும் போயிட்டான், எல்லோரும் உங்களுக்கு தான் சொல்லிவிட்டாங்க, நம்ம தான் ஜெயிப்போன்னு உறுதியாக நின்றானா தோற்று போயிடுவான். அப்போ அது என்ன உதாரணம் சொல்லுவாங்கன்னா, இலவு காத்த கிளி போலம்பாங்க. இலவு காத்த கிளின்னு சொன்னால் இலவுண்டா இலவம் பஞ்சு, இலவு இல்லை, இலவம் பஞ்சுக்கு இலவும்பாங்க. இலவம் பஞ்சு இருக்குல்ல, இலவம் பஞ்சு வந்து இப்படி தொங்கிக்கிட்டு இருக்கும்போது பச்சை அந்த வெள்ளரிக்காய் மாதிரி தொங்கும், வெள்ளரிக்காய் சைஸில் அது இருக்கும். அது கிளி என்ன செய்ய முடியும் சொன்னால் அதை பார்த்துட்டு ஒரு காய் இருக்கும், கொஞ்சம் நாளில் பழுத்தணும் ஒன்று திங்கலாம் அப்படின்னு அந்த இலவங்காயை காத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பருவம் வந்து உடனே செய்யணும்னா வெடிச்சு பஞ்சு தான் வரும், பழம் வராது. காய் பழமாக தான் நான் எந்த காயாக இருந்தாலும் பழமாகும்ல, பழமாகவும் நினச்சிக்கிட்டு என்ன செய்யணும், இது வெள்ளரிக்காய் பழக்க போகுது, அப்புறம் நாளைக்கு வந்து சாப்பிடுவோன்னு காத்துக்கிட்டு அப்படி கற்பனை தான், காத்துக்கெல்லாம் இருக்காது. இவங்கெல்லாம் ஒரு கற்பனையில் செஞ்சு அது என்ன செய்யறான், ஒரு நம்பி ஏமாந்து போயிட்டான்னு சொன்னால் இலவு காத்த கிளி போல எப்படி இலவம் பஞ்சை வந்து பழுக்கும்னு நினச்சி ஏமாந்து காத்துக்கிட்டு இருந்துச்சோ அந்த கிளி, அப்புறம் ஏமாந்து போச்சோ, பழம் கிடைக்கலையோ, நம்பிக்கைலாம் வீணாக போச்சோ, அது மாதிரி போயிடுச்சுங்கிறது. எதுக்கு? எதெல்லாம் உங்களுக்கு நம்பி நடக்காமல் போயிடுச்சோ, எதிர்பார்த்த விஷயங்கள் எங்கே ஃபெயிலியர் ஆகிடுச்சோ அந்த இடத்துல என்ன உதாரணம் சொல்லுவாங்க, இலவு காத்த கிளிம்பாங்க. இதெல்லாம் இலக்கியத்தில் உள்ளது. இந்த மாதிரியான விஷயங்கள் குரானில் நிறைய இருக்குது. இதுக்கு பேர் ஓமை அணி. ஓமைன்னா அது போல இது போலங்கிறோம்ல, இது போல் அது போலன்னு சொன்னோம்னா ஓமைன்ற அர்த்தம், உதாரணம் காட்டுறது. அதே மாதிரி வந்து ஒரு கணவன் மனைவி வாழ்கிறாங்கன்னு வைங்களேன், அதில் 2 பேர் நண்பராக இருக்கிறாங்கன்னு வைங்க, அது எப்படி சொல்லுவாங்க, நகமும் சதையும் போலம்பாங்க. நகமும் சதையும் பிரிக்க இயலுமா? நகம் வந்து அந்த சதையோடு ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும், விலங்குதை பிரித்தோம்னா அது புண்ணாக போயிடும், காயமாயிரும். அப்போ நகமும் சதையும் எப்படி வந்து பிரிக்க முடியாமல் இருக்குதோ அப்படிலாம் பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க. மனசால் ஒட்டி இருக்கிறத காட்டுறதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நகமும் சதையும் போல் இருக்கிறார்கள், அவங்கள பிரிக்க முடியாது அப்படின்ற, பிரிக்க முடியாதுன்னு சொல்வதை விட நகமும் சதையும் போல் இருக்கிறார்கள்னு சொல்லும்போது ஒரு ரசிக்கத்தக்கதாக இருக்கும்ல. சும்மா எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கிறான்னு சொல்வதை விட அந்த உதாரணத்தை சொல்லி ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டானி குடித்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி வச்சு அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஈர்ப்பு இருக்கும்ல. அந்த ஈர்ப்பு இருக்கிற காரணத்தை எல்லாம் ஒத்துக்கொண்டு என்ன செய்யறான்னு கேட்டால், அந்த மாதிரி உதாரணங்கள் வழியாக பல விஷயங்களை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் காவலாக இருக்கிறாங்க, காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க, இவருக்கு ஒரு துணை, அவருக்கு இவர் துணை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்கன்னு வைங்க. அதை ஒரு தாய் வந்து பிள்ளையை காப்பாற்றுன்னு வைங்க. இதெல்லாம் சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னா, கண்ணை இமை காய்ப்பது போலம்பாங்க. இந்த கண் இருக்குல்ல, இமை மாதிரி உலகத்தில் சிறந்த காவலன் கிடையாது. ஏன்னு கேட்டால் அது வாட்டுக்கு 24 hours கண்காணிப்பில் இருக்கும். ஒரு தூசி வந்தால் டக்குன்னு முடிக்கணும். அந்த இமை மேலே உள்ள அந்த கண்ணில் உள்ள அந்த தோல் அது என்ன செய்யும்னு கேட்டால், கண்ணுக்குள்ளே ஏதாவது வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி எல்லா நேரமும் அது வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது. என்ன செய்யும், ஒரு எறும்பு வந்தாலும் சரி, ஈ வந்தாலும் சரி, டக்குன்னு மூடிக்கணும். அதை கண்ணை காப்பாற்றுது, அதை கண்ணை இமை காப்பாற்றுவது போல இருக்கிறான். இதை எதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு பக்கபலமாக இருக்கான், சப்போர்ட்டாக இருக்கிறான், அவனுக்கு எது வந்தாலும் விட மாட்டான், பாடி கார்டாக இருக்கிறான், அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு உதவியாக இருக்கான்னு வைங்க. அதுக்கு என்ன உதாரணம் காட்டுவாங்க, கண்ணை இமை காப்பது போல் அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு, இந்த ராஜாவை வந்து அந்த அதிகாரி காப்பாற்றுறாருன்னு ஏதோ எதுக்கு வேணாலும் சொல்லலாம், அது சொல்லிட்டு போகிறது. அது மாதிரி வந்து ஒரு விஷயம் நடக்குது, அது நடக்குமா நடக்காதா, அங்கிட்டு போமான்னு தெரியலை. அதுக்கு என்ன உதாரணம் சொல்லுவாங்கன்னு கேட்டால், மதில் மேல் பூனைம்பாங்க. ஒரு மதிலுக்கு மேலே பூனை இருக்குது, இங்கிட்டு குதிக்குமா அங்கிட்டு குதிக்குமா யாருக்கு தெரியும்? பூனை நடுவில் பூனை நிற்கிது, அந்த பூனை இங்கிட்ட வேணாலும் குதிக்கலாம், அங்கிட்ட வேணாலும் குதிக்கலாம், எந்த பக்கம் குதிக்குன்னு தெரியல. அந்த மாதிரி தெரியாமல் இருந்தால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மதில் மேல் பூனை. இந்த ஒரு கட்சிக்காரன் வந்து எந்த கூட்டணியில் சேர போகிறான்னு தெரியல, மதில் மேல் பூனையாக இருக்குது, இங்கிட்டு போனாலும் போயிடுவோம் அங்கிட்டு போனாலும் போயிடுவோங்கிறதுக்கு என்ன செய்யலாம், இந்த உதாரணம் காட்டலாம். இது மாதிரி ஏராளமான உதாரணங்கள் வந்து இலக்கியத்தில் இருக்கிறது. இதுக்கு பேர் ஓமை அணி. இந்த ஓமை அணி வந்து ஏராளமாக குர்ஆனில் இருக்குது. அந்த ஓமை அணிங்கிற தலைப்பை எடுத்துக்கொண்டு நம்ம ஒன்றா உதாரணத்தை காட்டுவோம். எப்படியெல்லாம் இல்லை உதாரணம் சொல்லி புரிய வைக்கிறான். டைரெக்டாக சொல்வதை விட ஒரு உதாரணத்தை சொல்லி அதன் மூலமாக ஒரு கருத்தை சொல்வதுக்கு பேர் ஓமை அணி. அப்போ ஓமை அணிங்கிறது இலக்கியத்தில் இருக்கிற மாதிரி குர்ஆனில் இருக்கிறது. இது ஒரு வகை.
அதே மாதிரி வந்து இன்னொரு அணி என்னன்னு கேட்டால் உருவக அணின்னு ஒன்று இருக்குது. ஓமை அணியை தாண்டினது உருவக அணின்னு அதுக்கு பேர். அந்த அணிண்டா என்ன, அதுக்கு சில உதாரணங்களை சொல்லி உங்களுக்கு புரிய வச்சுட்டு தான் குரானுக்கு போகணும். பேசிக்க இது என்னென்று வழங்க அங்கே வந்து ஓமை அணி நான் சொன்னாட்டா திருது முடிக்கக்கூடாது. அதுக்காக தான் முன்னாடி என்ன செஞ்சு ஒவ்வொரு வகையும் இருக்கிறது. அந்த வகை என்னங்கிறது நீங்கள் சில உதாரணங்களை கொண்டு வழங்கி கொண்ட பிறகு குரான்லேருந்து எடுத்து காட்டினா தான் என்ன அழகான இப்படியெல்லாம் குரான் வந்து கவனிச்சிருக்கிறது அப்படின்னு நம்ம ஆச்சரியத்தினுடைய உச்சிக்கே போயிடலாம். அந்த உருவக அணி இன்னும் ஏராளமான அணிகள் இருக்கிறது. எல்லா வகையான அணிகளையும் ஓரளவுக்கு உங்களுக்கு விளக்கி விட்டு குரானில் அந்த அணிகள் எப்படியெல்லாம் இருக்குது என்று எடுத்து காட்ட வேண்டியிருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.